Hello my dear team. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? நான் தெரியறேனா? Is all good from your end, my end? Is everything fine? Yes. சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. நீங்க கமெண்ட் பண்ணது எனக்கு தெரியும். கரெக்ட்டா? சூப்பர் எல்லாம் வந்தாச்சு. வெரி குட். ஸோ நீங்க இங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அழகா தெரியும் இங்க நீங்க கமெண்ட் பண்றது. ஓகேவா? அந்த கமெண்ட் வச்சு நான் தெரியுது ஓகே நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு. ஓகே ஸோ நீங்க வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் we can understand students are here. இதே தனியா நான் வந்து கேமரா பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கணும். ஓகே got it? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் தீபாவளியில எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? எனக்கு சூப்பரா போச்சு, நல்லபடியா இருந்துச்சு. தீபாவளி ஹாப்பியா இருந்துச்சு, சேஃபாவும் இருந்துச்சு. எஸ் கரெக்டா. எவ்வளவு பேர் பட்டாசு அடிச்சீங்க? இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா வெடி வந்துச்சு. நான் ஒரு வெடி வெடிச்சேன். எப்படி தெரியுமா? அது கதம் வெடிங்கிற மாதிரி. இந்த கதம் இருக்குல்ல, அது வந்து அதுல இருந்து வெடி வருது. அண்ட் கிட்டாரு நிறைய வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது வித்தியாசமா வெடிச்சீங்க? நிறைய பேர் வெடிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் எஸ்பெஷலி 8-9 கிட்ஸுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா வெடிக்க ஆரம்பிச்சா பயங்கரமா வெடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜ் இது. கரெக்ட்? ஃபைன். ஓகே சூப்பர்ரா. ஸோ நல்லபடியா தீபாவளி முடிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, தீபாவளி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணியாச்சு. இனி படிக்கிறதுல கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். நானும் சின்ன வயசுல இருக்கும். என்ன சொல்லுவாங்க? ஹை தீபாவளி ஜாலியா இருக்கலாம், அது முடிச்சு கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? ஜாலியாவே படிங்க. ஓகே கம்மியா படிங்க, ஜாலியா படிங்க. அந்த மாதிரியே வைப்ல கொண்டு வாங்க. அப்புறம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? உங்க பாடிக்கு அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய டோபமைன் செட் ஆகும், நிறைய செரோட்டோனின் செட் ஆகும். ஹிட் ஆகும்போது பாடிக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன் நல்லா இருக்கே, அவனை படிக்க ஆரம்பிப்போம். நிறைய படிப்போம், நிறைய ஜாலியா இருப்போம். ஓகே ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க, நம்ம ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு இந்த சாப்டர்ல வந்து முக்கியமான சாப்டரா. ஓகே நீங்க வந்து சயின்ஸா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்தாலுமே இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்கெலெட்டல் சிஸ்டம் என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன போன்ஸ் இருக்கு, எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம எப்படி படிக்க போறோம்னா 3Dல படிக்க போறோம். நான் ஒரு சும்மா கிளான்ஸ் காட்ட பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், 3Dல மொத்த இந்த குட்டி ஸ்கெலட்டன் பொம்மையை அக்கு வேற ஆணி வேற பிடிச்சு அழகா படிக்க போறோம். சரியா? பட் யூ ஹேவ் டு ஸ்டே அண்ட் லிசன். ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா டாபிக்ல போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே வெரி குட். சூப்பர் சூப்பர். ஃபைன். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா டாபிக்ல போயிடலாம்டா. ஸோ மூமெண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. அந்த வீடியோஸ் இருக்குன்னா கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் மாத்தி எல்லாம் சூப்பர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? எஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸ்கெலெட்டல் சிஸ்டமா பார்க்க போறோம். ஓகே ஸோ இந்த ஸ்கெலெட்டல் சிஸ்டம் வந்து ஒரு சார்ட், பேசிக் சார்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ தேவைப்படாது. உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் முடிச்சக்கு அப்புறம் நோட்ஸா படிக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ பிரைமரியா ஸ்கெலெட்டன் ரெண்டா பிரிக்க போறோம்டா. ஒன்னு வந்து ஆக்சியல் ஸ்கெலெட்டல் சிஸ்டம், இன்னொன்னு அப்பெண்டிகுலர். ஓகே அப்ப ஆக்சியல்னா என்ன, அப்பெண்டிகுலர்னா ஃபுல்லா பிரிச்சிடலாம். ரெடியா? சோ சார்ட் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் இந்த சார்ட் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஃபைன். ஆரம்பிச்சலாமா? So look at this cute guy here standing. இவர மாதிரி தான் நம்மளும் இருப்போம். சோ இவரை வச்சு நம்ம இன்னைக்கு பயங்கரமா படிக்க போறோம். ஓகே ஆரம்பிச்சலாமா? ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். சூப்பரா. சோ பாருங்க. சோ ஸ்கெலெட்டல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். ஸ்கெலெட்டல் சிஸ்டம்னால என்ன பிரயோஜனம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ ஸ்கெலெட்டல் சிஸ்டம் இல்ல, உங்களுக்கு ஸ்கெலெட்டல் சிஸ்டம் இல்ல. அப்ப என்ன ஆகும் நமக்கு? ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்ங்கிற அடிப்படை தேவை வந்து நமக்கு இருக்காது. ஏன்? நம்ம கிட்ட ஸ்கெலெட்டன் இல்ல. ஓகே சோ தட் இஸ் a very important function. பாருங்க, provides hard framework. It provides hard framework for body support and protection. கரெக்ட்டா இல்லையா? என் பாடிக்கு தேவையான சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் ஏத்துறா இந்த பர்టిక్యులர் ஃப்ரேம்வொர்க். ஆனா skeleton made up of connective tissues, bones, cartilage, tendons and ligaments. என்ன சொல்றீங்க? இது நல்லா பாத்துக்கோங்க. skeletal systemங்கிறது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? blood, bones இருக்குங்கறாங்க. போன்ஸ்க்கு நமக்கு தெரியல நமக்கு. and also cartilage, tendons and ligaments. cartilage னா என்ன, tendons னா என்ன, ligaments எல்லாமே படிப்போம். சரியா? அவசரப்படாதீங்க. பட் எல்லாமே படிப்போம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா skeletonங்கிறது எலும்பு மட்டும் இல்ல, இது ஒரு சிஸ்டம். அப்ப நிறைய திங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுது. இப்போ இங்க ஒரு எலும்பு இருக்கு, இங்க ஒரு எலும்பு இருக்கு. இந்த ரெண்டு எலும்பும் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் காரணம். இப்போ இந்த எலும்புல மசில் இருக்கு, அது சேர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் காரணம்.
சில இடத்துல போன் ஃபிளெக்சிபிளா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பொருள் காரணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்ல போறோம். இப்போ அதை பார்த்துருவோமா? வெரி குட். இது பாருங்க, அது என்ன பண்ணும் பிரைமரியா? ஜாயின்ஸ் அலோவ் மூவ்மெண்ட்ஸ். கரெக்டா இல்லையா? ஜாயின்ஸ் வந்து என்ன பண்ணுது? மூவ்மெண்ட் அலோவ் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, ஜாயின்ஸே இல்ல அப்ப நீங்க எப்படி நடப்பீங்க? நீங்க உங்க முட்டியை மடக்கினாதான் நடக்க முடியும். அந்த ஜாயிண்ட்ங்கிற ஆப்ஷனே இல்ல, முட்டி மடக்கவே முடியாது. How can you walk? You can't walk. அப்படியே 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 உழுக வேண்டியதான். கரெக்டா? So joints allow movements. Without them the body would be rigid like a stone. Exactly. இப்போ புரியுதா? நீங்க ஆடுறது, வளையறது, நடக்கிறது, குமியிறதுல காரணம் என்ன பாத்தீங்கன்னா எலும்புடா. அது கூட இருக்கிற ஜாயின்ட்ஸ்ங்கற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சோ அடுத்து பாருங்க, based on presence skeleton is of two type. skeleton ரெண்டு டைப்பா பிரிக்க போறோம். பாத்துருவோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன், இன்னொன்னு எண்டோஸ்கெலிட்டன். ஒண்ணுது எக்ஸோஸ்கெலிட்டன், இன்னொன்னு எண்டோஸ்கெலிட்டன். அப்ப எக்ஸோஸ்கெலிட்டன் என்ன சார்? வாட் இஸ் எக்ஸோஸ்கெலிட்டன்? எப்படி ஈஸியா சொல்லுவீங்க? எக்ஸோனா என்ன அர்த்தம்? அவுட்டர்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்களா? எக்ஸோனா outside or outer அர்த்தம். ஓகே, அது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றீங்க? எலும்பு வெளிய இருக்குமா? எஸ், அந்த skeleton, அந்த framework வெளிய இருக்கும். பாத்துருவோமா? பாருங்க, located on the outer surface of the body. பாடிக்கு வெளிய இருக்கும். நமக்கு என்ன, பாடிக்கு வெளிய ஸ்கின் இருக்குல, அந்த மாதிரி வெளிய இருக்கிறது எக்ஸோஸ்கெலிட்டன். யாருக்கு? சில பேருக்கு இருக்கு. பாத்துருவோமா? develops from ectoderm or mesoderm. இது என்ன சார்? என்ன சார் ectoderm mesoderm? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நம்ம உடம்புல எல்லாமே வர்றதுக்கு மூணு பொருள் காரணம். அது வந்து germ layers னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? germ layers. ectoderm, mesoderm, endoderm. ஓகே, அப்படிப்பட்ட இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வரணும்னா எக்டோடர்ம் இல்லனா மீசோடர்ம்ல இருந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே, எக்டோங்கிறது வெளியே இருக்கிற லேயர், மீசோங்கிறது மிடில்ல, எண்டோங்கிறது உள்ள. அப்ப வெளியே இருக்கிற பொருள் உருவாகணும்னா கண்டிப்பா வெளியே இருக்கிற ரெண்டு லேயர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ எக்டோ ஆர் மீசோடர்ம்ல இருந்து தான் எக்ஸோஸ்கெலிட்டன் உருவாகும். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபிஷ் ஸ்கேல்ஸ், மீன் பாத்துக்கீங்களா? மீன்ல ஸ்கேல்ஸ் பாத்துக்கீங்களா? இந்த இடத்துல ஸ்கேல்ஸ் இருக்கு இப்படி. அப்ப இந்த ஸ்கேல்ஸ் என்ன சொல்றாங்க? இது எல்லாமே எக்ஸோஸ்கெலிட்டன். இது எல்லாமே எக்ஸோஸ்கெலிட்டன், பாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கவரிங். சோ தே ஆர் எக்ஸோஸ்கெலிட்டன். அது டார்டாய்ஸ் ஷெல் பாத்தீங்களா? டார்டாய்ஸ் பொறுமையா ஓடுமே, அதுக்கு ஒரு ஓடு இருக்குமே, அந்த ஓடு வந்து எக்ஸோஸ்கெலிட்டன். அண்ட் பேர்ட் ஃபெதர்ஸ், பேர்ட்ல கூட ஃபெதர்ஸ் which helps in fly. காக்கால பறக்கும்போது சம்டைம்ஸ் உழுகுமே, காக்காவோட ஃபெதர், பீகாக்கோட ஃபெதர், இது எல்லாமே எக்ஸோஸ்கெலிட்டன் தான். ஓகே, ஃபங்க்ஷன் பாருங்க. protects and preserves internal organs. ஆப்வியஸா வெளியே ஒரு பொருள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். எதுக்கு? உள்ள இருக்கிற பொருளை காப்பாத்துக்கலாம். ஓகே, சோ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தா அடுத்து பாருங்க எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன் என்ன? எண்டோனா நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? எண்டோனாலே இன்சைட்னு அர்த்தம். So found inside the body, formed from mesoderm. இது எங்க இருந்து வருது? மீசோடர்ம்ல இருந்து உருவாகுது. மிடில் லேயர் மீசோடர்ம்ல இருந்து உருவாகுது. present in all vertebrates. யார் இந்த vertebrates? நம்ம தான் இந்த vertebrates. யாருக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த vertebral column இருக்கோ, அவங்க எல்லாமே vertebrates கீழ வந்துரும். நமக்கு எல்லாம் இருக்கா? நம்ம எல்லாம் vertebrates, including humans. Forms the main supportive structure of the body. அப்ப क्वेश्चन கேட்பாங்க, நமக்கு இருக்குது எண்டோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன். நமக்கு எண்டோஸ்கெலிட்டன் எப்படி? மீசோடர்ம்ல இருந்து உருவாயிருக்கு. அது இல்ல, உள்ள இருக்கிற நம்ம பாடி எல்லாம் பாத்துக்குது. சோ அது எண்டோஸ்கெலிட்டன். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, functions of skeleton. பாத்துருவோமா? சோ the skeletonக்கு என்ன சார் ஃபங்க்ஷன்? பேசிக்கா அந்த ஸ்ட்ரக்சரோட பயன் பார்த்தோம். என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பாத்துருவோமா? பாருங்க, first it gives shape and structure to the body. கரெக்ட்டா? இது வந்து எல்லாரும் தெரிஞ்ச பாயிண்ட், ஈஸியான பாயிண்ட், பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து supports and protects internal organs. கண்டிப்பா இப்போ ஒருத்தன் வந்து என்ன குத்த வரான், எங்க சொல்றான்? இந்த செஸ்ட் கிட்ட குத்த வரான். குத்த வரும்போது என் ஹார்ட் குத்திர முடியுமா ஈஸியா? அப்படியே கேட்டு குத்திடுவாங்களா? அப்படி இல்லை, நான் கேட்கிறேன், ஈஸியா குத்த முடியுமா? ஈஸியா ஹார்ட் டேமேஜ் ஆகுமா? ஈஸியா லங்ஸ் டேமேஜ் ஆகுமா கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அந்த லங்ஸையும் ஹார்ட்டையும் டச் பண்ணுனா என்னோட எலும்பை தாண்டி நீ வரணும். ஃபர்ஸ்ட் என்னோட ரிப்ஸை தாண்டி வரணும், என்னோட செஸ்ட் போனை தாண்டி வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் என்னோட உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை நீ டச் பண்ண முடியும். which means அந்த ஸ்கல்ல அந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? என்னோட உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை அழகா ப்ரொடெக்ட் பண்ணுது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, stores minerals like calcium and phosphorus. இது ரொம்ப முக்கியம்டா. எலும்புல ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு? ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பீங்க, கால்சியம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் பாஸ்பரஸும். இது ஏன் சார் ஸ்டோர் பண்ணும்? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. நம்ம பாடியில நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம எலும்புலதான் கால்சியம் இருக்கு, எலும்புல மட்டும் இருந்தா போதும். அப்படின்னா உங்களோட ஒரு மசில் மூவ் ஆகிறதுக்கும், ஹார்ட் பம்பிங்கும் எல்லாத்துக்குமே கால்சியம் வேணும். ஓகே, கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்னல் பாஸ் ஆகிறதுக்கு கால்சியம் வேணும். இப்போ நான் அப்படி பேசும்போது நான் சிரிக்கணும், கையை நீட்டணும், அப்படி ஆட்டணும், இதுக்கு எல்லாமே என்ன வேணும்? கால்சியம் கண்டிப்பா வேணும். ஸோ இந்த கால்சியம் ஸ்டோர் பண்றது யாரு? இந்த எலும்பு. ஒருவேளை உன் பாடியில கால்சியம் பத்தாம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலும்புல இருந்து லைட்டா கால்சியம் உருவிடலாம். ஓகே, that is also possible. அடுத்து பாருங்க, produces red blood cells in the bone marrow. இந்த எலும்புல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த போனுக்குள்ள இருக்கிற பொருள் பேர் தான் போன் மேரோன்னு சொல்லுவோம். பாத்துருக்கீங்களா? அதாவது போன் இருக்குன்னு வைப்போம். ஓகே, இந்த போனுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த பொருள் இருக்கும். இது பேர் தான் போன் மேரோன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த போன் மேரோ என்ன பண்ணும்? ஆர்பிசிங்கிற ரெட் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம பிளட் இருக்கா, பிளட் ரெட் கலரா இருக்கா, அது காரணம் யாரு? இந்த ஆர்பிசி. நமக்கு ஆக்சிஜன் கொண்டு போறது இந்த ஆர்பிசி. அப்ப இது அப்பேற்பட்ட இந்த ஆர்பிசி எங்க உருவாகுது? போனோட மேரோல இருந்து உருவாகுது. அப்ப எந்த அளவுக்கு ஸ்கெல்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, act as levers for muscular movement. நான் ஒரு மசிலை மூவ் பண்ணும்போது அதுக்கு வந்து அத்தானியா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் சிஸ்டம் தான். ஓகேவா? அது பாருங்க, tendons connect muscle to bone, ligaments connect bone to bone. Very very important. Very very important. நல்லா பாருங்கடா, tendons ஞாபகம் வச்சுக்கோங்க. tendons என்ன பண்ணும்? மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். Is that clear? I'll make it and listen very carefully. டெண்டன் என்ன பண்ணும்னா, என் பாடியில மசில் இருக்கா, அந்த மசில்ல ஒரு எலும்பு இருக்கா, அந்த மசிலையும் எலும்பையும் ஒட்ட வைக்கிறது யாரு? டெண்டன். எலும்பையும் ஒட்ட வைக்கிறது யாரு? லிகமெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் லாங் நீங்க படிக்கணும், மறக்கவே கூடாது. ஓகே, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து லிகமெண்ட் சொல்றப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு எலும்பையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜாயினிங் பொருளான லிகமெண்ட் கிழிஞ்சிருச்சுன்னா, டெண்டன் டேர்னா எலும்பையும் மசிலையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜாயினிங் பொருள் கிழிஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, human skeleton is made up of bones, cartilage and ligaments. bones என்னன்னு பார்த்தாச்சு, ligaments என்னன்னு பார்த்தாச்சு, tendons என்ன பார்த்தாச்சு. cartilageங்கிறது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்களா, டீடைலா படிப்பீங்க. இட்ஸ் லைக் சாஃப்ட் போன்ஸ். ஓகே, போன்ஸ் தான், போன் மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனா போன் அளவுக்கு ஹார்டா இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நம்ம காதுல இருக்கிறது, மூக்குல இருக்கிறது, இது எல்லாமே இதெல்லாம் போன்ஸ் தான். ஓகே, போன் ஸ்ட்ரக்சர் தான், பட் இட் இஸ் cartilage. we call it as cartilage ஃபார்முலா இருக்கு. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, there are differences between cartilage and bone, but understand they are like soft bones. cartilage is like soft bones. man ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்க 8th தானே, இன்னும் டீடைலா படிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, கிளியர்? இப்போ பாருங்க, bones form the hard framework of the body. கரெக்ட்டா இல்லையா? எலும்பு ஸ்ட்ராங் னு சொல்லுவோம்ல, because it is hard. that is their composition. and cartilage supports and connects structures. ear, nose. கரெக்ட்டா? இது வந்து பெரிய ஹார்ட் ஃப்ரேமை கொடுக்காதடா, சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி கரெக்ட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ligaments binds bone together. ஆல்ரெடி பார்த்தாச்சு. கரெக்ட்டா? இதெல்லாம் ஈஸியா கூட அப்படியே படிச்சா அழகா படிச்சலாம். the types of bone பார்த்தலாமா? மொத்தம் பாருங்க, நமக்கு 4 டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குடா. ஒன்னு வந்து லாங் போன்ஸ் பேர்லயே தெரியுது, லாங்கா இருக்கும். ஓகே, லாங் போன்ஸ்ல எங்க பார்க்கலாம்? அதாவது கண்டினியூஸா லாங்கா இருக்கும். இந்த கால் லாங் போனே இல்ல, இருக்கிறது இது பஸ் போனே இல்ல. அடுத்து வேற எங்க லாங் போன்ஸ்? இங்க பாருங்க, இந்த கை பாத்தீங்களா? இது லாங் போன், இவ்வளவு பெருசா கண்டினியூஸா இருக்கா? இது ஒரு லாங் போன், இது ஒரு லாங் போன். கால் கிட்ட இருக்கிற லாங் போன் பாருங்க. ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். கரெக்ட்? ஆர்ம்ஸ் லெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் நிறைய இருக்குடா. ரேடியஸ் ஆர்னா, ஃபீமர், திபியா, நிறைய. இப்போ வேணா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஸோ இந்த போன்ஸ் எல்லாமே லாங்கா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. சரியா? லாங் போன்ஸ். ஷார்ட் போன்ஸ் பாருங்க, குட்டி குட்டி போன்ஸ், கியூட்டா இருக்கும். ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டிபிள் காலம். ரிஸ்ட் போன், இந்த ரிஸ்ட் இருக்குல்ல, இந்த ரிஸ்ட்ல இவ்வளவுதான் அந்த போன். இது வந்து ஒரு ஷார்ட் போன். அதே மாதிரி கால் நீங்க இப்படி தூக்கிட்டு பார்த்து சுத்தி பாருங்க, அப்ப சுத்துற அந்த பார்ட் இருக்குல்ல, அந்த போன் தான் ankle bones. and also vertebral column ங்கிறது பின்னாடி வரும்டா, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அடுத்து இதெல்லாம் ஷார்ட் போன்ஸ். இனி flat bones, பட்டையா இருக்கிற போன்ஸ் பாருங்க. ஸ்கல் இருக்கு, ரிப்ஸ் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, ஹிப்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸ்கல்ங்கிறது என்னது? இந்த மண்டையோட தான் ஸ்கல். தெரியுதா உங்களுக்கு? நம்ம போன்ஸ் எப்படின்னு சொல்றாங்க? ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, நமக்கு என்ன இருக்கு? எஸ், யூ ஹேவ் ரிப்ஸ். ரிப்ஸ்ங்கிறது என்னடா? என்னோட ஹார்ட், லங்ஸ், இது எல்லாமே சுத்தி சில போன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த அது பேர் தான் ரிப்ஸ். இங்கெல்லாம் இருக்கு, சைடுல இருக்கு, அது பேர் தான் ரிப்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, வாட் யூ கால் இட் as ரிப்ஸ். இஸ் இட் ஃபைன்? ஓகே, அடுத்து பாருங்க, என்ன இருக்கு உங்களுக்கு? ஷோல்டர் போன் இருக்கா? இது ஷோல்டர் போன், குட்டியா இருக்கு. இது ஷோல்டர் போன். ஹிப் போன், இடுப்பு கிட்ட இருக்கு, குட்டியா. அதெல்லாமே ஃபிளாட் இருக்கக்கூடிய போன்ஸ். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஷார்ட், பட் எவ்ரிதிங் இஸ் ஃபிளாட். லாங் வேற, ஷார்ட் வேற, ஃபிளாட் பட்டையா இருக்கிறது வேற. நான் உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம்ல காட்டுறப்ப உங்களுக்கு புரியும். நான் அந்த 3Dல காட்டுறேன். irregular பாருங்க, ஸ்பைன், மேண்டிபிள், பேலட்டைன், இன்ஃபீரியர் நேசல் கான்கே ஹையர். அப்படி என்ன சார்?
இது வந்து கரண்டு முருடா இருக்கும்டா. அது பேர் என்ன சொல்றாங்க, irregular. ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கும் லாங்கும் சொல்ல முடியாது, ஷார்ட்டும் சொல்ல முடியாது, ஃபிளாட்டும் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு மாதிரி எப்படி சொல்ற மேடும் பள்ளமா இருக்கும். இப்போ ஸ்பைன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைன் எலும்பு உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி தெரியுமா இருக்கும் பாருங்க. அதுக்கு தெரியுதாடா? அது நல்லா பாருங்க. தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? இப்போ நல்லா பாருங்கடா. இப்போ இது வந்து ஒரு லாங் போன், தெரியுதா? இது வந்து ஒரு லாங் போன், கரெக்ட்? இது எல்லாமே ஃபிளாட் போன்ஸ், எல்லாமே ஃபிளாட் போன்ஸ், பட்டை அப்படியே இருக்கு ஃபிளாட் போன்ஸ். இப்போ ஸ்பைன் கிட்ட பாருங்க, தெரியுதா? இங்க தெரியுதா? எப்படி இப்படி இப்படி நீள நீளமா இருக்கு பாத்தீங்களா? கரண்டு முருடா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இங்கெல்லாம் ஒரு ஷேப்ல இருக்கு. எப்படி திருப்பற பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இஸ் இட் விசிபிள்? சோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க, irregular bones சொல்றாங்க. ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? இதுதான்டா ரிப்ஸ். ஓகே, இதுதான் ரிப்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் ரிப்ஸ், தெரியுதா? இதுதான் ரிப்ஸ். இது சுத்தி இங்க பின்னாடி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் vertebral. இது பின்னாடி வர்றது. இது வந்து ஆர்ம்ஸ், இது வந்து லெக்ஸ், இது வந்து ஹிப் ரீஜன், இது வந்து ஷோல்டர், இது வந்து ஸ்கல். இது அழகா கியூட்டா சிக்னல் பாத்தியா இந்த மாதிரி. சோ இது வந்து டீடைல் தான், ஒண்ணா போலாம். சரியா? ஓகே. சோ ஸ்பைன் mandible-ங்கிறது you have this lower jaw, no, that's called as mandible. and palatine உள்ள இங்க வரும்டா. வாய்க்கு மேல நாக்கு டச் ஆகுற அந்த பகுதி எல்லாமே palatine-ல வரும். inferior nasal conchina என்னோட மூக்கு பகுதி இருக்குல்ல, அந்த மூக்கு பகுதியில உள்ள பகுதி இந்த இடத்துல இருக்கும்டா. இதுதான் இதுக்குள்ள இருக்கும், இந்த இடத்துல. இதெல்லாம் தான் உள்ள கீழே இருக்கிறதா inferior nasal conchave. and also hyoid-ங்கிறது நாக்கு அட்டாச் ஆகிருக்கிற போன். அது எங்க இருக்குன்னா, நாக்கு இங்க இருக்கு, ஆனா அது அட்டாச் ஆகிருக்கிறது இங்க வரும், இந்த இடத்துல. ஓகே, near to that இங்க வரும்டா. clear? got an idea everybody? இப்போ அடுத்து பாருங்க. yes, flat bones, sternum, தெரியுதா? long bones, இதுதான் கை, arms, humerus னு சொல்லுவோம். இந்த போன் பேர் humerus. and இங்க பாருங்க irregular bones இங்க இருக்கு, and short bones இங்க இருக்கு. எல்லாத்துக்குமே அழகா எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. டயகிராம் பார்த்தாலே போதும், கிளியர் ஆயிடும். கிளியர்? ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன் நம்ம அக்கு வேற ஆணி வேற அழகா படிச்சோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட், சூப்பர். Skeletal system includes bones and related structures that help in body movement. என்ன சொல்றாங்க? பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். divided into two main, axial and appendicular. இதுவரை நீங்க ஃபேக்ட்ஸ் படிச்சீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம புரிஞ்சு படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா புரிஞ்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும். பிகாஸ் போன் நேம்ஸ், ஆல் தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், யூ ஹேவ் டு லேர்ன் இட். கண்ணு, ஐங்கிறது படிக்கிறோம்ல, இயர், நோஸ், இது அப்போ எப்படி பேர் பிடிக்கும், அதே மாதிரி தான் ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, டிபியா, ஸ்கேப்பியம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே ஒன்று ஒன்றா அழகா சொல்லித்தர, அப்படியே பிடிச்சிக்கோங்க. சரியா? அதுக்கு பேசிக்கா இருக்கிறது ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டம், அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டல் சிஸ்டம். அப்படின்னா என்ன சார்? நான் ஃபர்ஸ்ட் அது சொல்லி கொடுத்துறேன். ஐ மேக் இட் வெரி கிளியர். லிசன், ஓகே? வாட் இஸ் ஆக்சியல், வாட் இஸ் அப்பெண்டிகுலர்? நல்லா பண்றா. இந்த ஸ்கெலட்டன் பாருங்க. இந்த ஸ்கெலட்டன் எப்படி இருக்கு? சென்டரா ஒரு ஆக்சிஸ் இருக்கா? இந்த சென்டர் ஆக்சிஸ்ல மொத்த ஸ்கெலட்டன் சுத்தி இருக்கு. கரெக்டா? அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? அதாவது என்னோட ஒரு ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ்ல மொத்த பகுதி ஒட்டி இருக்கு. அப்ப அந்த ஆக்சியல்ல இருக்கக்கூடியது எல்லாமே, சென்டர் ஆக்சியல் இருக்கக்கூடியது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெலட்டன் சொல்லுவோம். அவ்வளவு விஷயம். இப்படிதான் நீங்க புரிஞ்சு படிக்கணும். சரியா? ஆக்சியல் ஸ்கெலட்டன் என்ன அர்த்தம்? சென்டர் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த போன் பகுதியை நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சியல் ஸ்கெலட்டன். அப்புறம் இன்னொன்னு என்னது? அப்பெண்டிகுலர். அப்பெண்டிகுலர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பெண்டிகுலர்னா என்ன தெரியுமா? அப்பெண்டேஜஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அப்பெண்டேஜஸ். வாட் ஆர் அப்பெண்டேஜஸ்? அப்பெண்டேஜஸ்னா சம்திங் ஹஸ் ஜாயிண்ட், ஜாயினிங்ஸ், ஜாயின்ஸ், இது எல்லாமே அப்பெண்டேஜ் சொல்லுவோம். அப்புறம் என்ன சார்? இந்த ஆக்சியல்ல எந்தெல்லாம் பொருள் அட்டாச் ஆயிருக்கோ அது எல்லாமே அப்பெண்டேஜஸ். கை, கால், பாத்தீங்க, கை அட்டாச் இருக்கா, கை அட்டாச் இருக்கா, கால் அட்டாச் இருக்கா, இது எல்லாமே அப்பெண்டேஜஸ். கிளியர்? புரியுதா? அப்பெண்டேஜஸ் ஒன்னோட ஒரு பகுதி ஒட்டி அப்படியே வளர்ந்துருக்கிறது அப்பெண்டேஜ் சொல்லுவோம். ஓகே, அப்பெண்டேஜஸ் சம்திங் லைக் ஆர்ம்ஸ் அண்ட் அது எல்லாமே வரனால இது எல்லாமே அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். அப்ப இதுல தெரிஞ்சிருச்சு அப்பெண்டிகுலர்னா இது கை ஒரு அப்பெண்டேஜ், கால் ஒரு அப்பெண்டேஜ். அப்ப இதெல்லாமே அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்ல வரும். அப்ப இது ஒரு அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன், இது ஒரு ஸ்கெலட்டன், இது ஒரு ஸ்கெலட்டன். கிளியர்? சோ சென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு அது புரிஞ்சுக்கிட்டோமா? ஈஸியா இருக்கா?
So இது ஒன்னோட டீடைலா பாத்துறோமா? Axis skeleton பாருங்க. Lies along the central axis of the body. அதனால என்ன பேரு axial skeleton என்று அழைக்கப்படுகிறது. Clear? Includes skull. Skull central இருக்கு. Facial bones obviously that is also coming in center. Sternum காட்டுறேன். Chest bone the sternum சொல்லுவோம். What do you call it as chest bone sternum. Ribs நாம already பார்த்தாச்சு and also vertebral column முதுகுல இருக்குது. பாத்துறோம் செக் பண்ணி பாத்துறோமா? நல்லா பாருங்க. skull சென்டர்ல இருக்கு. face சென்டர்ல இருக்கு. இந்த vertebral column இது அந்த vertebral column. தெரியுதா உங்களுக்கு? அது சென்டர்ல இருக்கு and சுத்தி இருக்கிற ribs எல்லாமே சென்டர்ல இருக்கு. sternum chest bone. ஓகே? அப்போ இந்த சென்டர் பகுதி எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே? இந்த vertebral column முடியறனால நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறோம். இந்த vertebral column கீழ வரைக்கும் வருது. அங்க இருந்து கால் ஒட்டினா ஓகே நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த vertebral இங்கல முடியுது. அப்ப இது சென்டர் ஆக்சிஸ். அப்ப இந்த காலுங்கிறது ஒட்டி இருக்கு. அப்ப அது appendages. Okay, that is not lying in the center axis. It is attached, so we call it as appendage. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஸ்கல் பாத்துறோமா? ஸ்கல்ங்கிறது என்ன? That you saw that round guy, no? That is what you call as skull. So பாருங்க, hard structure made up of 22 bones. எவ்வளவு இருக்கு? ஸ்கல்ல மொத்தம் 22 bones இருக்கு. அப்ப ஸ்கல்னா என்ன தெரியுமா? நீங்க நினைச்சீங்க மண்டை மட்டும் இல்லடா. மண்டையோட மட்டும் இல்ல. மண்டை, facial bones எல்லாமே சேர்த்து மொத்த ரவுண்ட ஸ்கல்னு சொல்லுவோம். அப்ப அப்படி பாக்கும்போது 8 bones from the cranium. சரி இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? என்ன சார் craniumங்கறீங்க, ஸ்கல்லுங்கறீங்க, ஃபேஸ்ங்கறீங்க நல்லா பாருடா. தம்பி நான் ஜூம் பண்றேன். யாரும் பயப்படாதீங்க. சரியா? You can see this guy? அழகா சுத்துறாரா? ஓகே. இந்த மொத்த ரவுண்ட என்ன சொல்லுவோம்னா ஸ்கல்னு சொல்லுவோம். மொத்த ரவுண்ட் சொல்லுவோம் ஸ்கல். வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இந்த பகுதி மட்டும் இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது வராம இந்த பகுதி மட்டும் அத craniumனு சொல்லுவோம். அதாவது என் பிரெயின் இருக்கக்கூடிய அந்த மொட்டை பகுதி என்ன சொல்லுவோம்னா we call it as cranium. Clear? அது கீழ வரது எல்லாமே facial bones. அப்ப இந்த craniumம் facialம் சேர்ந்ததுதான் skull bones. craniumம் facialம் சேர்ந்ததுதான் skull bones. எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 22 bones இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க? 22 bones இருக்கு. பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பேக் சைடு பாத்துருக்கீங்களா? இல்ல ஃப்ரண்ட் பாத்துருப்பீங்க. பேக் பாருங்க இப்படி தான் இருக்கு பேக். ஸ்கல்லோட பேக் பாருங்க. இதான் ஸ்கல். இப்படி பாத்தீங்களா? இது ஒரு போன், இது ஒரு போன், இந்த சைடு ஒரு போன். ஃபேஷியல் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் கான்கே இங்க வரும். உங்களுக்கு இப்ப காட்ட முடியும். இதுல காட்டல. ஐ வில் ஷோ யூ another pic. Okay? That is how it is. Clear? Flying bird. Understood sir. Hello flying bird. 12th ல இருக்குன்னு சொல்லி இங்க வந்து படிக்கிறீங்களா? Okay. It is also there in 12th also. Okay. 12th பசங்க அது படிச்சதா ஆகணும். As in for NEET preparation I have to study. Clear? Fine. அப்ப பாத்தீங்க ஈஸியா புரிஞ்சிருச்சா? அப்போ craniumங்கிறது that one which is protecting only our brain part. அது எவ்வளவு இருக்கு? 8 bones இருக்கு. Okay, that's what we call as cranium. அப்ப அந்த cranium கூட நான் cranium கூட நான் என்ன பண்ண போறேன்? அழகா என்னோட facial bones ஆட் பண்ண போறேன். facial bones ஆட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு மொத்த தேவையான ஸ்கல் கிடைக்கும். அவ்வளவு அந்த விஷயம். ஈஸி தான். ஓகே? சோ பாருங்க 8 bones, 14 bones. இதுல இந்த மொத்த ஸ்கல்லிலே ஒரே ஒரு போன் தான் மூவ் ஆகும். மொத்த ஸ்கல்லே. யோசிச்சு பாருங்க. தலை மூவ் ஆகுதா? இல்ல. இது மூவ் ஆகுது. கண்ணு எதுவுமே மூவ் ஆகலையே. எது மூவ் ஆகுது? லோவர் ஜா மூவ் ஆகுது. அதனால பேச முடியுது. அப்பர் ஜா ஆகாதுடா. லோவர் ஜா மட்டும். தெரியுதா? கிளியர்? So lower jaw is the only movable bone supported by muscle. அவ்வளவுதான் விஷயம். Clear? புரிஞ்சுதா? சூப்பர். இப்ப பாருங்க skull bone in humans பாருங்க இதெல்லாம் ஒரு bone. frontal bone. இது frontal. frontal. தலை வலிக்கும் தோணும்ல அது frontal. இங்க பாருங்க parietal. இது parietal. பின்னாடி என்ன இருக்குது? occipital. இங்க temporal. இந்த இதெல்லாம் cranial bones னு சொல்றோம். ஓகே? and இங்க பாருங்க nasal bone மூக்கு கிட்ட இருக்குது. zygomaticனா cheek bone. இந்த cheek bone தான் zygomatic. and ethmoidங்கிறது உள்ள சென்டர்ல வரும்டா. and maxillaங்கிறது மேல இருக்கிற jaw, mandibleங்கிறது கீழ இருக்கிற jaw. ஓகே? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். பட் once படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப essential and very important, will be very easy. Clear? so skeletal system பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? yes. vertebral column. so skeletal systemல skull நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. அடுத்து என்ன இருக்கு? நமக்கு vertebral column இருக்கு. அப்புறம் ribs இருக்கு. ஓகே பாத்துறோமா? வெரி குட். பாருங்க
also called spine or backbone. Also called spine or backbone, located in the trunk region, supports the upper body. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த டயகிராம்லயே புரிஞ்சிடும் உங்களுக்கு. தெரியுதாடா? இது பேரு தான் vertebral column னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? vertebral column. கிளியர்? அப்போ உங்க டவுட் ஒரு ஸ்பைனல் கார்ட்னா என்ன சார், vertebral column என்னன்னு கேட்கும்போது, vertebral columnங்கிறது அந்த எலும்பு, அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த பொருள் பேர் தான் ஸ்பைனல் கார்ட். அப்ப அது என்னது அந்த பொருள்? ஒன்னும் இல்ல, நர்வ்ஸ், பிளட்ஸ், நியூரான்ஸ் இதெல்லாம் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்றது யாரு? நம்ம பையன் தான். கிளியர்? ஓகே, சோ பாருங்க, இதுதான் vertebral column. அப்ப இந்த vertebral column எடுத்து பாத்தீங்கன்னா அதை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? they are dividing it into 5 parts. பாருங்க, ஃபர்ஸ்ட் cervical னு சொல்லுவோம், அதாவது கழுத்து பகுதியில இருந்து வருது. அப்படியே நீங்க கொஞ்சம் பார்த்தாலே புரியும், கழுத்து பகுதி வருது. இதுதான் cervical. எவ்வளவு போன்ஸ் இருக்கு? 7 போன்ஸ் இருக்கு. C1, C2, C3, C4, C5, C6, C7. ஓகே, cervical bones. அந்த போன்ஸ் வச்சு நம்ம இப்படி பெண்ட் எல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. புரியுதா? அந்த 7 போன்ஸ் இருக்கு. கிளியர்? ஃபைன். அடுத்து பாருங்க, thoracic vertebrae, அதாவது என்னோட கழுத்து பகுதியில இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, கழுத்து முடிஞ்சு அங்க இருந்து coming to my near to that upper to the hip region மாதிரி சொல்லலாம். இந்த பகுதி கிட்ட வரும். அது சொல்லுவோம் thoracic vertebrae னு சொல்லுவோம். பாருங்க எவ்வளவு இருக்கு? அது 12 இருக்கு. அப்ப cervical என்கிட்ட 7 போன்ஸ் இருக்கு. கீழ thoracic cervical ஏன் சொல்றோம்னா, இது cervical ஏரியா, இந்த ஏரியா பேர். ஓகே, இது கால்ட் cervical. thoracic ஏன் சொல்றோம்னா, இந்த chest பகுதி எல்லாமே thoracic region சொல்லுவோம். அப்ப அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிற vertebrae thoracic vertebrae. அவ்வளவுதான். அப்ப அது எவ்வளவு இருக்கு? 12 வரைக்கும் இருக்கு. அப்புறம் பாருங்க lumbar, இது வந்து lumbar region சொல்லுவோம். இந்த ரீஜனை, இந்த இடுப்பு பகுதி கிட்ட கீழ இது வந்து lumbar region சொல்லுவோம். அங்க என்ன பாருங்க 1 to 5 இருக்கு. ஓகே, அப்ப lumbar கீழ போறீங்கன்னா கொஞ்சம் எலும்பு இருக்கும்டா, அது ஃபியூஸ்டா இருக்கும். அது பேர் sacrum and tailbone வந்து coccyx னு சொல்லுவோம். அவ்வளவுதான். கிளியர்? cervical இருக்கு, thoracic இருக்கு, lumbar இருக்கு, sacrum இருக்கு and coccyxங்கற tailbone இருக்கு. இப்படிதான்டா. கிளியர்? காட் இட்? புரிஞ்சுதா? இதான் போய் போனோம்னா பார்க்க போறோம். ஓகே, so made up of small bones called vertebrae. அப்ப அந்த எலும்பு ஃபுல்லா சொல்லல, cervical 7 இருக்குன்னு. அப்ப அது என்ன? cervical 1 vertebrae, cervical 2 vertebrae, இதெல்லாம் vertebrae சொல்லுவோம். அந்த vertebrae சேர்ந்த பெரிய ஒரு லாங் செயின் அப்படி இருக்கு. கிளியர்? சோ பாருங்க, extends from base of the skull, skull base ல இருந்து to the bone forming a hollow tube. Spinal cord passes through this tube. கரெக்ட்டா? spinal cordங்கிறது நம்ம சொன்னல நியூரான்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாமே ரவுண்ட். பாருங்க டிவிஷன் பாருங்க, 7 cervical இருக்கு, 12 thoracic இருக்கு, 5 lumbar இருக்கு, 5 fused sacral, 3 fused coccygeum. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் என்ன சார் ஃபியூஸ்ட்னா அந்த எலும்பு எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரே போன் மாதிரி இருக்கும். நான் இங்க எப்படி 7 cervical 7 போன் இருக்குன்னு பார்த்தேன், ஏன்னா டிஸ்டிங்டா பிரிஞ்சிருக்கு. ஆனா அந்த சாக்ரம்ல காக்சிஜில பாத்தீங்கன்னா அந்த 5 இந்த 3 சேர்ந்து ஒரு போனா தெரியும். பட் they are fused, that's why they have mentioned it as fused. Okay, so gliding joints between vertebrae allow body bending forward, backward and sideways. கரெக்ட்டா இல்லையா? இந்த பர்టిక్యులர் vertebraeங்கற இந்த சிஸ்டம் இருக்குனால தான் உங்களால குமிய முடியுது, எந்திரிக்க முடியுது, வளைய முடியுது, எல்லாமே காரணம். ஏன் நடக்கிற காரணமே அதான். நம்ம கழுத்து இப்படி தூக்கி இருக்க காரணமும் அதுதான். ஓகே, எல்லாம் கழுத்து இப்படியே இருக்கும். அந்த எலும்பு இருக்கனால தான் நம்ம கழுத்து இப்படி மூவ் ஆக கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கிளியர்? அடுத்து பாருங்க, எஸ், the functions of vertebral column. ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியா தெரியும், ஸ்பைனல் கார்ட். அந்த அளவுக்கு நியூரான்ஸ், நர்வ்ஸ் இருக்கக்கூடிய பிரெயினுக்கு ஈக்குவலண்டா கூட ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்பைனல் கார்ட். எப்படி பிரெயினுக்கு இந்த கிரேனியம் ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டுக்கு vertebrae ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். it supports the head. கரெக்ட்டா இல்லையா? ஹெட்டை சப்போர்ட் பண்றது யாரு? அந்த vertebrae. it serves as an attachment for the ribs. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க, என்னோட ரிப் இருக்கா, இதான் என்னோட ரிப், இதான் என்னோட ரிப்ஸ். தெரியுதா? இதெல்லாமே ரிப்ஸ். அப்ப இந்த ரிப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ரிப்ஸை வந்து ஹோல்ட் பண்றது யாரு? சர்ப்ரைஸ், இங்க பாருங்க, இந்த vertebrae தான் ஹோல்ட் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு? vertebrae இருந்து தான் இந்த ரிப்ஸ் வருது. அப்ப இந்த vertebrae இல்லனா ரிப்ஸ் எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிரும், ஹோல்டிங் யாருமே இல்ல. கிளியர்? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். The functions of vertebral column பாத்துறோமா? It provides support and place of attachment for the pectoral and pelvic girdle. Sir, again, சார் நீங்க ரிப்ஸ்க்கு சொன்னீங்க புரிஞ்சிருச்சு. pectoral and pelvicனா என்ன சார்? அதுவுமே உங்களுக்கு தெரியும்டா. நல்லா பாருடா, இந்த ரிப்ஸ் வேற என்னெல்லாம் அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுது? ரிப்ஸ் ஓகே, வேற நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருந்து அட்டாச் ஆகுது.
தெரியுதா உங்களுக்கு? இந்த girdles இங்க தெரியுதா? இந்த முதுகுல இருந்து வரக்கூடிய இதெல்லாமே யார் ஹோல்ட் பண்றா? இவன் தான் ஹோல்ட் பண்றான். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த vertebra என்ன பண்ணுது? இந்த girdle. இது வந்து pelvic girdle சொல்லுவோம். இந்த பகுதி ஹோல்ட் பண்ணுதா? இது பேரு pectoral girdle. அப்ப அது ரெண்டுமே ஹோல்ட் பண்றது யாரு? vertebral column. So again it is important. Clear? It provides the movements for human skeleton. Clear இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? Anybody have any doubt here? Okay, so it helps in walking and standing erect with correct posture. இப்போ எனக்கு முதுகெலும்பு எல்லாம் இப்படி இருக்கும். ஸோ என்னால் அந்த கரெக்ட் போஸ்டரில் எரெக்டாக நிற்க முடியும். காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா that is because of this vertebral column. Clear? Super. Sternum or rib cage. என்ன சொல்லுவோம்? Sternum or rib cage. அப்படின்னா என்ன சார்? அதுக்கும் நமக்கு டயக்ராம் இருக்கு. பார்த்துருவோமா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ sternum rib cage vertebral column பார்த்தாச்சு. அட்டாச் இங்க வந்து pelvic girdle, இது pectoral girdle எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பாருங்க. Can you see this tie மாதிரி இருக்கு போன் பாத்தீங்களா? டை மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது பேர் தான் sternum or chest bone சொல்லுவோம். sternum or chest bone. Clear? இது டை மாதிரி இருக்கிறது sternum or chest bone. அது சுத்திக்கு ribs தெரியுது உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இருக்கு. இந்த பக்கம் பண்ணா இந்த பக்கம் பண்ணல. அப்ப என்ன சொல்லுவோம்? அத ribs ன்னு சொல்லுவோம். Clear? sternumங்கற chest bone கூட என்ன ஒட்டி இருக்கீங்க? சுத்தி ribs வந்து அட்டாச் ஆயிருக்கு. பாத்துருவோமா? Located in the chest region and cone shaped. Okay, made up of 12 pairs of ribs. நான் அழகா டயக்ராம் சொல்லி தரேன். அழகா சொல்லி தரேன். அதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கடா. சூப்பர். இது டயக்ராம் வெரி கேர்ஃபுல்லி. தெரியுதா? ஓகே, நல்லா பாருங்க. இதுதான் sternum. தெரியுதா? இந்த chest bone நான் வந்து ரெட் கலர்ல கலர் பண்றேன். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாருங்க. இதுதான் chest bone. டை ஷேப்ல இருக்கா? இந்த chest bone. இப்போ அது கூட இங்க அட்டாச் இருக்கு பாருங்க. இது ஒரு rib, 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 இது ஒரு rib. இங்க ஒரு rib இருக்கு. இதே மாதிரி இங்க என்ன ஆகுது? ஃபுல்லா rib-ribா இருக்கு. ஓகே, சோ இந்த ribs எல்லாமே ஃப்ரண்ட்ல எப்படி அட்டாச் ஆயிருக்கு? sternumங்கற chest bone கூட அட்டாச் ஆயிருக்கு. பின்னாடி எப்படி அட்டாச் ஆயிருக்கு? vertebral column கூட அட்டாச் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அது. ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ எவ்வளவு சார் இருக்கு? எண்ணி பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்கு சார். எனக்கு 12 தெரியுது. இங்க திருப்பி என்னவோமா இங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ribs இந்த பக்கம் இருக்கு. ஓகே, இந்த 12 ribsமே என்ன பண்ணுது? எனக்கு தேவையான ஏன் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனா அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? நல்லா பாருங்க. எல்லாமே sternum கூட அட்டாச் ஆயிருக்கா? இல்ல. ஆனா எல்லாமே vertebral column கூட அட்டாச் ஆயிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இப்போ நல்லா பாருங்கடா, உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்போ நல்லா பாருங்க. இதான் sternum. இப்போ 1 இங்க ஒரு 3 தெரியுதா? அட்டாச் ஆயிடுச்சு. 2 அட்டாச் ஆயிடுச்சு. 3 அட்டாச் ஆயிடுச்சு. 4 அட்டாச் ஆயிடுச்சு. 5 அட்டாச் ஆயிடுச்சு. 6 7 8 9 10 11 பாருங்க. இதுதான் 11வது போன். Can you see this one? இது அட்டாச் ஆகல, இது அட்டாச் ஆகல. அது பின்னாடி மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு. முன்னாடி அது வந்து அட்டாச் ஆகல. முன்னாடி பாருங்க, இந்த இது அட்டாச் ஆகல. என்ன சொல்ற? அட்டாச் ஆகும்போது டிஃபால்ட்டா நினைப்பீங்க. இல்ல, அது டிஃபெக்ட்டா நினைப்பீங்க. டிஃபெக்ட் இல்ல, அது டிஃபால்ட். which means அந்த எலும்பு ரெண்டுமே floating ribs னு சொல்லுவோம். அப்ப மொத்தம் இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 24ல இந்த ரெண்டு மொத்தம் 4 என்ன சொல்றாங்க? floating ribs, which means it is attached only to this end. Okay, it is not attached to the sternum. Clear? இப்போ அது டீடைலா பாத்துறோமா? ஸ்ட்ரக்சர் தெளிவா புரிஞ்சிருச்சா? சிலது பாருங்க, சிலது டைரக்டா sternum அட்டாச் ஆகுது, சிலது sternum அட்டாச் ஆகல. sternumல இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு கார்டிலேஜ் அட்டாச் இருக்கு. சில மாதிரி நிறைய இருக்கு. டீடைலா பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? இதெல்லாம் அழகா படிக்கலாம்டா. ஓகே, உங்களுக்கு இந்த டயகிராம்ஸ்ல கொடுக்குற காரணம் தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. இப்போ 1 to 7 ட்ரூ ரிப்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? அதாவது ஒழுங்கா ப்ராப்பரா ஒரு பக்கம் ஸ்டர்னம் அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் vertebral column அட்டாச் ஆயிருக்கு. எவ்வளவு? 7 pairs. மீதி எவ்வளவு? 8 9 10 11 12.
அந்த இந்த 5ல 11 12 ஃப்ளோட்டிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப மீதி 8 9 10 அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, டைரக்டா ஸ்டர்னம்ல அட்டாச் ஆகல. ஸ்டர்னம்ல இருந்து இங்க வயல் கலர் பொருள் தெரியுது உங்களுக்கு, அந்த வயல்ங்கிறது ஒரு கார்ட்லேஜ் தான். அந்த கார்ட்லேஜ் கூட அட்டாச் ஆகிதான் ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆயிருக்கு. கார்ட்லேஜ் கூட அட்டாச் ஆகிதான் ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகி. So it is also called as false ribs. True ribs என்ன இருக்கணும், கண்டிப்பா ஸ்டர்னம்ல அட்டாச் ஆகிக்கணும், வெர்டிபிள் காலம்ல அட்டாச் ஆகிக்கணும். ஆனா ஃபால்ஸ் ரிப்ஸ்னால வெர்டிபிள் காலம்ல அட்டாச் ஆயிருக்கு, ஆனா ஸ்டர்னம்ல எப்படி அட்டாச் ஆயிருக்கு, ஒரு கார்ட்லேஜ் இந்த வயல் கலர் அது மூலமா அட்டாச் ஆயிருக்கு, not directly as attached. அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? இது அப்படியே டீடைலா பாத்துருவோமா? Ribs attached to vertebrae at the back and curve forward forming a cage. Okay, ஒரு கூடு மாதிரி இருக்கு. 10 pairs connect to the breastbone in front. இங்க பாருங்க, 2 lower pairs are free at the front, free called free floating birds. கடைசி என்ன பார்த்தோமா, ஃப்ரீயா ஃப்ளோட் ஆகுதா. அடுத்து rib cage can expand and contract during breathing. யோசிச்சு பாருங்க, நல்லா பண்ணுங்க, எல்லாம் கூட சேர்ந்து இப்ப கண்ணு மூடி நல்லா மூச்சிருங்க. என்ன ஆகுது, உங்க ரிப்ஸ் அப்படியே மேலே ஏறுதா, அப்படியே ஃப்ரீயா காத்துடுங்க, அப்படியே ரிப்ஸ் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். rib cage can expand and contract during breathing. இந்த மாதிரி பண்ண முடியும். protects the lungs, hearts and part of the liver. ஒரு சின்ன லிவர் பகுதியை சேர்த்து மொத்த எல்லாத்தையுமே இது ப்ரொடெக்ட் பண்ணுது. பார்த்தாச்சா, ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்க மாட்டீங்கடா, கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகே, கவலையே படலாம். ஓகே, இப்ப பாருங்க அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். இப்போ நம்ம என்ன பண்ணாச்சு, ஆக்சில் ஃபுல்லா பிரிச்சு மேஞ்சு, சென்டர் ஆக்சிஸ்ல இருக்கு, ஸ்கல் இருக்கு, வெர்டிபிரே இருக்கு, ரிப்ஸ் இருக்கு, எல்லாம் பிரிச்சாச்சு. இனி அப்பெண்டிக்ஸ் சொன்னா சம்திங் ஜாயிண்ட். ஓகே, இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க, அப்பெண்டிகுலர்னா அட்டாச்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பெண்டிகுலர்னா அட்டாச்மெண்ட்ஸ். சோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் என்ன சொல்றோம், அப்பெண்டேஜஸ் னு சொல்றோம். அப்ப அந்த அப்பெண்டேஜஸ் இருக்கக்கூடிய இந்த எலும்பு என்ன சொல்றோம், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். அவ்வளவுதான், சிம்பிள். பாத்துருவோமா? includes bones of appendages and their connecting structures. comprise என்ன இருக்கு, shoulder girdle, arm, wrist, hand bones, pelvic girdle, leg, ankle and foot bones. என்ன சார் சொல்றீங்க, பாத்துருவோமா? ஈஸியா இங்க பாருங்க. ஓகே, சோ appendicular skeletonனாலே ரெண்டு பகுதி, ஒன்னு ஷோல்டர் பகுதி, இன்னொன்னு பெல்விக் பகுதி. ஓகே, ஷோல்டர் பாத்துருவோமா? ஷோல்டர் பகுதி is also called as pectoral girdle. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷோல்டர் என்ன சொல்லுவோம், pectoral girdle. இப்போ நல்லா பாருங்கடா, இந்த pectoral girdle இந்த பகுதி. ஓகே, அப்ப இந்த பகுதியில வந்து என்ன இருக்கு, ஓகே இந்த பகுதியில என்ன இருக்கு சார், இங்க ஏதோ ஷோல்டர் எலும்பு மாதிரி தெரியுது சார், இங்க இருந்து ஒரு கை வருது சார், அப்புறம் இன்னொரு கை வருது சார், அப்படியே போனீங்கன்னா ரிஸ்ட் இருக்கு சார், கை இருக்கு சார். கரெக்ட், இதெல்லாமே இருக்கு. அடுத்து பெல்விக்ல பாருங்க, அப்படி இங்க ஒரு எலும்பு இருக்கு, இங்க ஒரு எலும்புக்கு சென்ட்ரல் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்ப அங்க இருந்து ஒரு கால் வருது, இந்த பக்கம் ஒரு கால் வருது. அப்ப இது எல்லாமே என்ன சொல்லுவோம், pelvic and pectoral. அப்ப pectoral girdle has shoulder bones, arms, wrist and also fingers. Pelvic girdle, pelvic bones, thigh and shin bone and ankle. ankleங்கிறது இதுதான்டா பாருங்க, இதுதான் thigh bone, இது வந்து shin bone சொல்லுவோம். and இது கீழ பாருங்க, இதுதான் ankle bone, இதுதான் ankle bone. ஓகே, ankle bone இது வந்து பாதங்கள், அதுக்கு இருக்க fingers. அவ்வளவுதான் விஷயம். பாத்துருவோமா? ஈஸியா இருக்குல்ல இந்த டயகிராம், அந்த 3D இமேஜ் ஈஸியா இருக்கா படிக்கிறதுக்கு? இப்படிதான் படிக்கணும். ஓகே, next time I'll bring the skeleton along with me, let's show it to you. Okay, அப்ப தான் பயப்படுவீங்க தான் கொண்டு வராம இத கட்டிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஷோல்டர் போன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பெக்டோரல் போன்ஸ் பாத்துருவோமா? ஈஸியா இருக்கா, ரெடியா இருக்கா, ரெடியா இருக்கீங்களா? சூப்பரா சூப்பரா. இப்போ பாருங்க, formed by collar bone called clavicle in front and shoulder blade called scapula at the back. Collar bone connects the breastbone and shoulder blade. Shoulder blade has a socket cavity that holds the ball of upper arm bone. This connection forms a ball and socket joint for free movement. இப்படிலாம் படிச்சா கண்டிப்பா புரியாது. நம்ம என்ன பண்ணலாம், அழகா டயகிராம் வச்சு சூப்பரா சொல்லி தரேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. இப்ப நல்லா பாருங்கடா. Okay, now I'll make it very clear. Listen. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த pectoral girdle பத்தி படிக்கும்போது நீங்க ரெண்டு பிரைமரி போன்ஸ் இங்க படிக்கணும். பாத்துருவோமா? ஒன்னு வந்து காலர் போன் சொல்லுவோம், அது வந்து clavicle. what do you call it as clavicle? it is nothing but a collar bone. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, இங்க தெரியுதா உங்களுக்கு நீலமா ஒரு போன்? can you see this? இந்த ஒரு S ஷேப்ல போன் தெரியுதா?
அது பேர் தான் clavicle or collarbone. ஓகே, இங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த போன் தான் அந்த clavicle bone ஜாயின் ஆகுது. இது பேர் தான் ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் ஷேப்ல தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேப்ல தெரியுதா? இதுதான் ஸ்கேப்புலா. சில பேர் பிடிப்பாங்க இப்படி, இந்த முதுகு இங்க தெரியும், அது வந்து ஸ்கேப்புலா, ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, அப்ப ரெண்டு போன். இந்த ஷோல்டர் பிளேட், ஷோல்டர் பிளேட் ஷார்ப்பா இருக்கணும், ஷோல்டர் பிளேட் சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்து clavicle collar bone, இன்னொரு பின்னாடி இருக்கிறது எஸ் இட்ஸ் நத்திங் பட் scapula. clear? So clavicle and scapula, இதுதான் scapula. இந்த எஸ் ஷேப்டு போன் தான் இந்த clavicle. இப்போ நல்லா பாருங்க, இந்த போன்ஸ் இருக்கா, இப்போ இந்த ஸ்கேப்புலாங்கிற போன் பகுதியில என்ன இருக்கு, இங்க ஏதோ கை மாதிரி ஒட்டி இருக்கு. அந்த கை ஒட்டி இருக்கிற போன் பேர் தான் humerus. What do you call it as humerus? So be very clear. What do you call it as clavicle, scapula, and that bone you call it as humerus. And that long bone in your arm you call it as humerus. அப்ப இந்த humerus எப்படி சார் அட்டாச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹியூமரஸ்ல ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பால் மாதிரி இருக்கும். அந்த பால் என்ன ஆகும் தெரியுமா? பாருங்க, இதான் அந்த பால்னு வச்சுப்போம். ஓகே, இந்த பால் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோல்டரோட அந்த ஸ்கேப்புலா இருக்கு, அது கூட அப்படியே ஜாயின் ஆகும். அப்படியே பாருங்க, இங்க தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பால் இருக்கா, இந்த பால் நேரா பாருங்க உள்ள இன்சர்ட் ஆயிருக்கு, அந்த இடத்துல போய் இன்சர்ட் ஆயிருக்கு. This is called as ball and socket joint. Clear? Is it clear for everybody? புரிஞ்சுதா? நல்லா பாருங்கடா. என்ன நமக்கு இங்க வந்து clavicle இருக்கு, இது வந்து scapula. சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஏன்னா நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, கஷ்டமா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அப்போ ஒன்ஸ் படிச்சு முடிச்சிருங்க. 12th வரைக்கும் படிக்கணும்டா. 8, 9, 10, 11, 12 வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும். நீங்க MBBS ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணா லைஃப் லாங் எடுக்கலாம். கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து clavicle, பின்னாடி ஸ்கேப்புலா. அந்த ஸ்கேப்புலாவும் கிளாவிக்கலும் சேர்ந்து வர ஒரு பகுதி இப்படி இருக்கும், ஜாயிண்ட்மா இருக்கும். அதுல யார் அட்டாச் ஆயிருப்பா? ஹியூமரஸ்ங்கிற இந்த போன் வந்து அட்டாச் ஆயிருக்கும். பால் அண்ட் சாக்கெட் டைப். இவ்வளவுதான் விஷயம். கிளியராக்கா? ஓகே, சூப்பர்ரா. சொல்லுங்கடா, மெட்லிம்ஸ் உங்க டவுட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபைன். பாருங்க, collar bone connects the breastbone and shoulder blade. கரெக்ட்டா? breastbone முன்னாடி sternum கனெக்ட் பண்ணிருச்சு, பின்னாடி chest bone கனெக்ட் பண்ணிருச்சு. shoulder blade has a socket cavity. yes, அந்த கேவிட்டில தான் இது வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்பர் ஆர்ம் போன், அது என்ன சொல்லுவோம்? ஹியூமரஸ்னு சொல்லுவோம். the connection forms a ball and socket joint for free movement. ஈஸிடா, இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். you don't have to worry. பாருங்க, இதுதான் அந்த ஹியூமரஸ். ஓகே, இது பாருங்க பால் மாதிரி இருக்கா, இந்த பால் என்ன இருக்கு, சாக்கெட் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் clavicle. ஓகே, இந்த பின்னாடி இருக்கு. ஓகே, இந்த இமேஜ் என்னது ப்ராப்ளம்? ஓகே, இந்த இமேஜ்க்கு என்னது ப்ராப்ளம்னா, இதை வந்து ஃப்ரண்ட்ல காட்ட முடியும், பேக்ல காட்ட முடியும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் இமேஜ். அப்ப பேக்ல காட்டும் போது உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இடத்துல you can easily see the clavicle which has been already shown. ஓகே சார், ஆலையில கடையில யாரும் டீ ஆத்துறீங்க? தம்பி எதுக்கு வந்தீங்க? டீ குடிக்க வந்தீங்களா, டீ ஆத்த வந்தீங்களா? இந்த கடைக்கு எதுக்கு வந்தீங்க? டீ குடிக்க தான் வந்தீங்க? டீ குடிச்சிட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி வருவாங்க. இப்போ ஒரு 9 பேர் இருக்காங்க, நீ 10 ஆகும், 15 ஆகும், 20 ஆகும், 25 ஆகும். ஸோ டீ நல்லா இருக்கும்போது வருவாங்க, கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? நீங்க டீ குடிச்சிட்டீங்களா? போதுமா? வேற ஏதாவது டீ வேணுமா? இருந்தா சொல்லுங்க. சரியா? ஓகே, ஃபைன். கிளியர்? ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டவுட் இருக்காது இதுல. ஃபைன். அடுத்து பாருங்க, இனி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பெல்விக் போன். பெல்விக் போன் என்ன? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? இங்க நல்லா பாருங்க. எஸ். ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து நம்ம பெக்டோரல்னு பார்த்தாச்சு. இந்த ஏரியாவை பெல்விக்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் ஏரியா கால்ட் அஸ் பெல்விக். அப்ப நல்லா பாருங்க, எப்படி அந்த பெக்டோரல்ல அந்த ஷோல்டர் போன் கூட என்னோட ஃபர்ஸ்ட் ஹியூமரஸ்ங்கிற எலும்பு அட்டாச் ஆயிருக்கோ, அதே மாதிரி இந்த பெல்விக் கார்டன்ல இது அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, சோ இது அட்டாச் ஆகுறது தான் என்ன சொல்றாங்க, இந்த ஏரியா ஃபுல்லா பெல்விக் சொல்றாங்க. நல்லா பாருங்க, இந்த எலும்பு கவர் ஆயிரும், இந்த எலும்பு கவர் ஆயிரும், இந்த எலும்பு இது எல்லாமே கவர் ஆயிரும். ஃபைன். ஓகே, மெட் லிப்ஸ். ஓகே, காஃபி தான் வேணுமா உங்களுக்கு? இல்ல டீயோட போதுமா? ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுறீங்களா? இது போதும்னா ஓகே. ஓகே, ஏதாவது வேணா சொல்லுங்க, கண்டிப்பா கொடுத்துருவோம். ஓகே, ஓகேடா. சோ இப்போ இந்த பெல்விக் போனை வந்து பெல்விக் girdle சொல்லுவோம். அது கொஞ்சம் டீடைலா பார்த்தலாம். சரியா? Also called as pelvic girdle, made of strong bones that balance body weight. Strong bone balance body weight. அப்படி என்ன அர்த்தம் சார்? யோசிச்சு பாருங்களா, உங்களோட மொத்த பாடியும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் இருக்கு. which means உங்க பாடி வெயிட் ஃபுல்லா உங்க கால் தான் தாங்குது.
ஆனா அந்த கால் எங்க அட்டாச் ஆயிருக்கு pelvic girdle. அப்ப இன்டைரக்டா ஒரு டைரக்டா யாரு pelvic girdle தான் உங்களோட மொத்த பாடியுமே ஹோல்ட் பண்ணுது. Okay, that's what we call it as this strong bones balance body weight. Okay, so formed by 5 fused vertebrae at the back, creates a central cavity as it curves forward. Thigh bones attach on each side through ball and sockets. So no, the same points, nothing different. What are you telling? எப்படி உங்களுக்கு இந்த கை வந்து இங்க அட்டாச் இருக்கோ அதே மாதிரி கால் இங்க அட்டாச் இருக்கு. Okay, clear? See, this is the basics da. இப்போ நல்லா பாருங்கடா, உங்களுக்கு ஞாபகமான்னு தெரியல, அந்த வெர்டிபிரே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்களா, வெர்டிபிரே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது cervical சொன்ன, thoracic சொன்ன, lumbar சொன்ன, sacrum வந்துருச்சு பாத்தீங்களா, sacrum இதுதான் sacrum. ஓகே, அப்புறம் coccyx tail bone. அப்ப அந்த sacrum அந்த coccyxல இருந்தா என்ன அட்டாச் ஆகுது, எனக்கு அந்த pelvic எலும்பு வந்து அப்படியே அட்டாச் ஆகுது. தெரியுதா, இதுதான் pelvic எலும்பு, ஈலியம்னு சொல்லுவோம். ஓகே, ஈலியம் சொல்லுவோம். அப்ப இங்க இருந்து என்ன வருது, உங்களுக்கு ஜாயிண்ட் வருது. தெரியுதா, ஹிப் ஜாயிண்ட்ஸ். அங்க இருந்து அப்படியே ஹிப் ஜாயிண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு அழகா கால் அப்படியே அட்டாச் ஆகி வருது. அது எப்படி ஜாயின் ஆயிருக்கு கேள்வி கேட்பாங்க. பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. எப்படி அட்டாச் ஆயிருக்கு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. கிளியர், ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? எப்படி நான் இந்த ஒரு போனை ஹியூமரஸ் சொல்றனோ அதே மாதிரி என்னோட pelvic girdle இருந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய thigh bone ன்னு சொல்லுவோம்னா femurன்னு சொல்லுவோம். ஓகே, what you call it as femur. Fine, you got an idea now? Pectoral girdle, pelvic girdle எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? எங்க டவுட் இருக்கா? I think medlims டீ குடிச்சு கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். Okay, anybody else? Any doubts? சூப்பர். சோ ஆரம்பிச்சலாமா? இப்போ நீங்க வந்து இந்த அப்பர் லிம்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, எப்படி எல்லாமே டீடைலா பார்த்திருக்கோம். இங்க அந்த எலும்புகளா என்ன, அதை வச்சு என்ன படிக்க போறோம்னு பாத்துருவோமா? பாருங்கடா, நம்ம என்ன பார்த்தாச்சு, பேசிக்கா சிஸ்டம் புரிஞ்சிருச்சு. இப்போ யாராவது ஏதாவது டவுட் கேட்டா பேசிக்கா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ இங்க நல்லா பாருங்க, இந்த ஒரு பகுதி எடுத்தீங்கன்னா இப்போ இந்த எலும்பை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, அப்பர் லிம்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம், லோவர் லிம்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த அப்பர் லிம்ஸ்னா என்னது, இந்த போன் பேர் தான் ஹியூமரஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹியூமரஸ். தெரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஹியூமரஸ். ஓகே, அப்புறம் கீழே பாருங்க, கீழே நல்லா பாத்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கு கீழே. தெரியுதா, 2 எலும்பு இருக்கு. ஓகே, அப்ப இது வந்து ரேடியஸ்னு சொல்லுவோம், இத அல்னான்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமரஸ், followed by you have radius ulna. ஓகே சார், இது வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. அடுத்து ரிஸ்ட் போன் பாத்தீங்களா, குட்டி குட்டியா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியா தெரியுதா உங்களுக்கு? இந்த செட் இத வந்து கார்பல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் மெட்டா கார்பல்ஸ் சொல்லுவோம். மெட்டா கார்பல்ஸ் இந்த பாதம் இங்க இருக்குது. பாதம் as in this palm. ஓகே, this you call it as metacarpals. அப்ப இது வந்து கார்பல்ஸ், இது வந்து மெட்டாகார்பல்ஸ். இது ஃபிங்கர்ஸ் என்ன சொல்லுவோம்னா phalanges னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? phalanges. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சா உங்களுக்கு? நல்லா பாருங்க. So you have, அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா you have radius here, as in sorry, you have a humerus here, followed by radius, ulna, and இங்க வந்து carpals, metacarpals, phalanges. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? இது அப்படியே ஒரு புக்ல கொடுத்திருப்பாங்க, அப்படியே பாத்துருவோமா? பாருங்க, ஹியூமரஸ் ஞாபகம் இருக்கா? அப்புறம் எனக்கு ரேடியஸ். நான் சொல்லும்போது கூட சேர்ந்தே படிச்சிருக்கடா, அப்பவே படிச்சு அப்பவே என் கூட சேர்ந்து 10 டைம் சொல்லிட்டீங்கன்னா இந்த செஷன் முடியறதுக்குள்ள அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் பேட்டர்ன் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளியர்? கார்பல்ஸ் இருக்கு, மெட்டாகார்பல்ஸ் இருக்கு, அண்ட் phalanges. ஹியூமரஸ் அப்பர் ஆர்ம் போன். ஓகே, ரேடியஸ் அல்னா forearm bones. இது forearm, இது forearm bones. Carpals wrist bones, metacarpals palm bones, phalanges you have finger bones. Clear? புரிஞ்சுதா? இவ்வளவுதான் விஷயம். நான் உங்களுக்கு வந்து 3D ல காட்டுனேன். This is a pic. Humerus, radius இருக்கு, ulna இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ lower limbs பாத்துருவோமா? இங்க பாருங்க, femur, tibia, fibula, tarsals, metatarsals and phalanges. என்ன சார் திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுதா? டயக்ராம் பாத்துருவோமா? திருப்பி பாத்துருவோமா? இங்க பாருங்க, இதுதான் ஃபீமர் போன். ஓகே, டிபியா இருக்கு, ஃபிபுலா இருக்கு. ஓகே, ஃபீமருக்கு அப்புறம் இங்க முட்டி வரும்டா, இத வந்து பெட்டலான்னு சொல்லுவோம், நீ கேப் பெட்டலான்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? எஸ், டிபியா இருக்கு, ஃபிபுலா இருக்கு. அதே மாதிரி அந்த ரிஸ்ட் கிட்ட இருக்கிற இந்த பகுதியை வந்து
Yes, we call it as all these are similar to carpals. நம்ம எப்படி carpals metacarpals பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க. கிளியரா? உங்க ஐடியா கிடைச்சிருச்சா? இப்போ இதெல்லாம் நம்ம டீடைலா பாத்துருவோமா? டேய் நீங்க ஒரே பேட்டர்ன் ஞாபகம் வச்சுட்டு போண்டா. எப்படி நீங்க ஹியூமரஸ்னு படிச்சீங்களோ அதே தான் இங்க ஃபிபியா. கிளியர்? அவ்வளவு மாதிரி ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, மேக் இட் வெரி கிளியர். ஓகே, சோ இங்க வந்து நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு பகுதியை வந்து ஹியூமரஸ்னு சொல்றேன்னா அதே இங்க கீழே வந்து ஃபீமர். அப்ப இங்க மேல ஒரு போன், இங்க கீழே ஒரு போன், ஒன் போன். அப்புறம் அடுத்து கையில ஃபோரன் எனக்கு ரேடியஸ் இருக்கு, அல்னா ரெண்டு போன் இருக்கு. அதே மாதிரி தை முடிச்ச உடனே முட்டி கீழே எனக்கு ரெண்டு போன் இருக்கு. அப்ப இது ஒன்னு வந்து ஃபிபியா, இன்னொன்னு சிபிலா. அவ்வளவுதான்டா. ஓகே, கிளியர்? ஃபைன். சோ ஃபீமர் பார்த்தாச்சு, டிபியா பார்த்தாச்சு, ஃபிபுலா பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டார்சல்ஸ். எப்படி நம்ம கார்பல்ஸ் பார்த்தோமோ அதே டார்சல்ஸ். அங்க மெட்டாகார்பல்ஸ், மெட்டாடார்சல்ஸ். அங்க ஃபேலஞ்சஸ், இங்கேயும் ஃபேலஞ்சஸ். கிளியர்? புரிஞ்சுதா? சோ பெட்டலாங்கிறது ஒன்னோட நீ கேப், அந்த முட்டி தான் நம்ம சொல்றோம் பெட்டலான்னு சொல்றோம். We discuss and covers the knee joint, femur, thigh bone, tibia and fibula. முட்டி கீழ பார்த்தோம்ல leg bones. அங்க என்ன பார்த்தோம்? ரேடியஸ் அல்னா. femur குள்ள என்ன பார்த்தோம்? ஹியூமரஸ் பார்த்தோம். அப்படி ஈஸியா படிச்சா போதும். ஓகே, நான் உங்களுக்கு எழுதி தரேங்க. இங்க வந்து ஆர்ம்ஸ் போட்டுக்கோங்க, இது வந்து லெக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி என்ன பண்ண ஈஸியா கம்பேர் பண்ணும். இப்போ ஹியூமரஸ் இங்கன்னா ஃபீமர் இங்க, ரேடியஸ் இங்கன்னா அல்னா இங்க, இந்த மாதிரி ரெண்டு மூணு வருமா. இப்போ இங்க என்ன வரும்? டிபியா அண்ட் ஃபிபுலா. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அப்ப அங்க என்ன பார்த்தோம்? அங்க வந்து கார்பல்ஸ் பார்த்தோமா. இங்க என்ன பாப்போம்? டார்சல்ஸ் பாப்போம். அது அப்படியே மெட்டா ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாழ முடிச்சு. இவ்வளவுதான், ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இஸ் phalanges. சிம்பிள். சரியா? பாருங்க, நீங்க இத மட்டும் ஞாபகம் வச்ச போதுல தேவையில்லடா. ஃபீமர். ஓகே, இது ஃபிபுலா, இது டிபியா. இது பாருங்க, டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ், phalanges. This is too much for you. That's enough. Okay, clear? Yes. இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்? மசில்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? மசில்ஸ். மசில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்ங்கறத பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஆரம்பிச்சலாமா? So muscles பாருங்க. Muscles provide movement and give shape to the body. Muscles என்ன பண்ணும்? என்னோட உடம்புக்கு தேவையான மூவ்மெண்ட் டு பாடி ஷேப் கொடுக்கும். அப்ப என்ன சார் சொல்றீங்க? டேய், ஸ்கெலிட்டன் வந்து ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குதுடா. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தேவையான மசில் ஷேப் அது எல்லாமே யார் கொடுக்குறா? மசில் தான் கொடுக்குறா. கிளியர்? இப்போ என் பைசெப்ஸ் இப்படி இருக்கு. அப்ப அது காரணம் என்ன? மசில். ஃபிளாட்டா இருக்கு, மசில். ஃபேட் சம்டைம்ஸ் இருக்கு, பட் பிரைமர்லி மசில். ஓகே, they help maintain posture while sitting, standing or walking. ஓகே, என்னதான் எலும்பு இருந்தாலுமே அந்த எலும்பு ஃபிளெக்சிபிள். அப்ப அந்த மசில் என்ன பண்ணும்? அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி நிக்க வைக்கும். கரெக்டா? இப்போ கை வந்து ஒல்லியா இருக்குன்னா அது காரணம் பைசெப்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கை குண்டாக்குன்னா பைசெப்ஸ் ஜாஸ்தியாக அர்த்தம். அது என்ன சொல்றாங்க? இந்த மசில்ஸ் என்ன பண்ணுது? எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லாங் பண்டில்ஸ் ஆஃப் கான்டாக்டைல் டிஷ்யூ. வெரி இம்பார்ட்டன்ட். டேய், மசில் வந்து ஒரு சாதாரண மசிலே இல்லடா. ஓகே, மசில் வந்து ஒரு சாதாரண மசிலே இல்ல. ஏன் திரும்பி சொல்றேன்? மசில் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, பட் அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் சே மசில் என்ன பண்ணும்னா கான்ட்ராக்ட் ஆகும். மசில் வந்து ஈஸியா கான்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த மசில்ல எலாஸ்டிசிட்டி இருக்கும். கான்ட்ராக்ட்னா நான் அப்படி குட்டியாக்குறது, எலாஸ்டிசிட்டினா குட்டியாக்குறது, நீளமாக்குறது. ஐ கேன் எலாஸ்ட், ஐ கேன் பிரிங் இட் அப். எலாஸ்டிசிட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த மசில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நல்லா பாருங்க, ஈச் மசில் ஹஸ் டூ ends. ஓகே, ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட்னு சொல்லுவோம், இன்னொன்னு மூவபிள். அப்படி என்ன சார்? நீ ஒரு மசில் எடுத்துட்டீங்கன்னா மசில் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு இடத்துல மூவபிளா இருக்கும். ரெண்டு இடத்துலயும் மூவபிளா இருந்துச்சுன்னா அப்படியே ஜவ்வு மாதிரி எடுத்துட்டு போயிடும். கரெக்டா? ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு பக்கம் மூணு மூவபிளா இருக்கும். அது கால்ட் as one end is fixed and one end is movable. இப்போ ஃபிக்ஸ்ட் என்ன பண்ணும்? attached to a stationary bone. Movable என்ன பண்ணும்? pulls another part when the muscle contracts. Correct? Stationary na it is fixed, it is attached. That's a fixed bone. Movable na it helps in the movement. அவ்வளவுதான்டா. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அப்ப இந்த மூவபிள் எண்ட் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, it forms a tough structure called a tendon which attaches to bone. ஆல்ரெடி பார்த்தாச்சு.
மசிலும் போனும் அட்டாச் ஆயிருக்குன்னா அது காரணம் யாரு? டெண்டன்ஸ். போனும் அட்டாச் அது காரணம் யாரு? லிகமெண்ட்ஸ். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, so இது என்ன பண்ணும்? nerve stimulation cause the muscle to contract, becoming shorter and thicker to pull the bone. Muscles can contract and relax but cannot lengthen by themselves. என்ன சொல்றாங்க? நல்லா பாருங்கடா, மசில் நான் கான்ட்ராக்ட் பண்றேன்ல, அது காரணம் என்ன? அது nerve stimulation. அப்போ இது என்ன பண்ணும்? அந்த மசில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, கான்ட்ராக்ட் ஆகும், எலாஸ்டிசிட்டி இருக்கு அண்ட் கண்டக்டிவிட்டி இருக்கு. அப்படின்னு அர்த்தம், என்னோட பிரெயின் செல் சொல்லுது இந்த மசிலை கான்ட்ராக்ட் பண்ண. அப்போ கான்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மசில் அப்படியே என்ன ஆகுது? இந்த நர்வ்ஸ் அப்படியே உள்ள போகுது, ஸ்டிமுலேஷன் அப்படியே உள்ள போகுது. தம்பி மசிலை கான்ட்ராக்ட் பண்ணு பிரெயின் சொல்லுது. அப்படியே உள்ள போனோம்னா நான் மசில் அப்படியே கான்ட்ராக்ட் பண்றேன். கிளியர்? சோ இந்த மசில் என்ன பண்ணுது? கான்ட்ராக்ஷன். இந்த நர்வ் ஸ்டிமுலேட் மூலமா மசில் கான்ட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது என்ன பண்ணும்? கான்ட்ராக்ட் பண்ண முடியும், ரிலாக்ஸும் பண்ண முடியும். ஓகே, பட் கேனாட் லெங்தன். அதாவது மசிலால தனியா பெருசா முடியாது. ஓகே, ஒண்ணு மசிலை பிடிச்சி இழுக்கலாம், இல்ல ரிலாக்ஸ் ஆக்கலாமே தவிர மசில் எப்படி சொல்றது வளராது, அப்படியே பெருசா வராது. that will not lengthen by itself. clear? இப்போ பாருங்க, தெரியுதா? பைசெப் மசில், இது ட்ரைசெப் மசில். அதாவது என்னோட கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கையில இந்த பகுதி என்ன சொல்லுவோம்? பைசெப்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த பகுதி ட்ரைசெப்ஸ் சொல்லுவோம். கிளியர்? இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் பாருங்க. muscles often work in antagonistic pairs. அப்படினா என்ன சார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என் கூட சேர்ந்து நீங்க இத வந்து பண்ணாதான் புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் antagonisticனா which works in opposite ways. ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகும், ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகும்போது இன்னொருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணுவான், ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஆப்போசிட்டா வேலை செய்யறது antagonistic. அப்படிதான் மசில்ஸ் வேலை செய்யறது. எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் சொல்றாங்க. எப்படி சார்? பைசெப்ஸ் இங்க இருக்கு, ட்ரைசெப்ஸ் இங்க இருக்கு. எப்படி உங்களுக்கு antagonistic இருக்குங்க? நல்லா பாருடா, நான் அப்படி பிடிச்சி இழுக்கிறேன்ல, என் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. டூ லைக் திஸ். இப்படி பண்ணும்போது நல்லா சக்தியில் அப்படி பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல பைசெப்ஸ் டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கா? அப்படியே ட்ரைஸ் தொடுங்க, இது லூஸா தான் இருக்கும். பைஸ் டைட் ஆகும். இப்போ நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, பைஸ் லூஸ் ஆகும், ட்ரைஸ் டைட்டா இருக்கும். கிளியர்? which means என்ன அர்த்தம்? நான் வந்து இப்படி பிடிச்சி இழுக்கும் போது பைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, ட்ரைஸ் ரிலாக்ஸ்டா இருக்கு. நான் இப்படி பண்ணும்போது, அதாவது இப்படி பண்ணும்போது ட்ரைஸ் டைட்டா இருக்கு, பைஸ் லூஸா இருக்கு. which means ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஒருத்தர் ரிலாக்ஸா இருக்கான், ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்றான். அப்ப which means antagonistic அவங்க வேலை செய்யறாங்க. ஓகே, எல்லாருமே நினைக்கலாம் ஆப்போசிட்டா வேலை செஞ்சா கெட்டதுக்கு மட்டும் தான். அப்படி இல்லடா, antagonistic works actually. ஏன்னா இப்போ இங்க வந்து இது வந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகுது, இதுவும் கான்ட்ராக்ட் மசில் கிழிஞ்சிரும், டைட்ல போன பிடிக்க முடியாது. அப்ப இங்க கான்ட்ராக்ட் ஆகுது, இங்க ரிலாக்ஸ் ஆகுது, இங்க கான்ட்ராக்ட் ஆகுது, இங்க ரிலாக்ஸ் ஆகுது. இதுதான் விஷயம். ஓகே, இப்போ நான் பாத்துருவோமா? when biceps contract, arm bends. when triceps contract, arm straightens. அவ்வளவுதான் விஷயம். clear? that's the picture தான். antagonistic pairs of muscles in human. ஸ்ட்ரைட்டா இருக்கா, triceps contract ஆயிடுச்சு, biceps relaxed ஆயிடுச்சு, biceps contract ஆயிடுச்சு, triceps relaxed ஆயிடுச்சு. இவ்வளவு விஷயம். ஓகே, ஸோ ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இப்படி பண்ண மாட்டோம். ஏன்? ஏன்னா அது ட்ரைசெப்ஸ்ல ஒழுகவே ஒழுகாது, பிகாஸ் ட்ரைசெப்ஸ் இஸ் ரிலாக்ஸ்ட் ஹியர். அப்போ இது யாருக்கு போகும்? பைசெப்ஸ் தான் போகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல யாருக்கு போகும்? ட்ரைசெப்ஸ்க்கு போகும். கிளியர்? இவ்வளவுதான விஷயம். ஓகே, இப்போ antagonistic muscle exists throughout the body in the iris of eye. கண், ஐரிஸ் ஆஃப் ஐனா என்ன அர்த்தம்? கண் இருக்கா? கண்ணுல வெள்ளை கலர்ல இருக்குமா? அது வந்து ஸ்க்லெரான்னு சொல்லுவோம். ஓகே, உள்ள இருக்கிறது பிளாக் கலர்ல இருக்கும், ப்ரௌன். எனக்கு ப்ரௌன் கலர் இருக்கு, சில பேருக்கு கிரீன்ல இருக்கும், சில பேருக்கு லைட் ப்ரௌன்ல இருக்கும், சில பேருக்கு பிளாக்ல இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் ஐரிஸ்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஐரிஸ்க்குள்ள இருக்கிற ரெண்டு மசிலுமே ஆன்டகானிஸ்டிக்கா வேலை செய்ய சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அந்த ஐரிஸ் ஆஃப் ஐல இருக்கக்கூடிய ரெண்டு மசிலுமே ஆன்டகானிஸ்டிக்கா வேலை செய்யுது. பாத்துருவோமா? நல்லா பாருங்கடா. ரேடியல் மசில், சர்க்குலர் மசில். என்னது? ஒன்னு வந்து ரேடியல் மசில், இன்னொன்னு சர்க்குலர் மசில். அப்படின்னா என்ன சார்? ரேடியல் மசில்ஸ் வைடன் த பியூப்பிள். இந்த பியூப்பிள் இருக்கா, ஐரிஸ்குள்ள பியூப்பிள் இருக்கா, அந்த பியூப்பிளை வைடன் பண்றது யாரு? இந்த ரேடியல் மசில். அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது யாரு, குட்டியாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா சர்க்குலர் மசில். எதுக்கு அப்படி பண்ணும்? ஃபர்ஸ்ட் பைசெப் ட்ரைசெப் புரிஞ்சுது. எதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மசில் வந்து இப்படி ஆகணும்? நல்லா பாருங்கடா, இப்போ நல்லா லைட் இருக்குங்க. அப்ப லைட் ஆஃப் பண்ண உடனே என் கண்ணு வந்து என்ன பண்ணும்? லைட்டை தேடும். அப்ப லைட்டை தேடும் போது என்ன ஆகும்? என் கண்ணு வந்து விரியணும். அப்பதான் லைட் தேடணும். ஸோ இட் வில் எக்ஸ்பேண்ட். அப்ப யார் வேலை செய்வா? ரேடியல் மசில் வேலை செய்யும். இப்போ இருட்டா இருக்கு,
ஓகே நல்லா இமேஜின் பண்ணுங்க. இருட்டா இருக்கீங்க, இன்னும் லைட் போடுறேன். இப்போ லைட் ஸ்ட்ராங்காக அடிக்கும்போது உன் கண்ணை நம்ம இப்படி கண்ணை மூடி திறப்பில, ஏன்னா உன் கண்ணை ஓப்பன் திடீர்னு லைட் வந்துருச்சு. அப்போ அவ்வளோ லைட் என் கண்ணுக்கு தாங்காது. அப்போ என்ன பண்ணுவோம், என் கண்ணை ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்ட்ரிங் பண்ணி குட்டியாக்கி கண்ணை மூட வச்சிடும். அது யார் பண்றா, இந்த சர்க்குலர் மசில்ஸ் பண்ணும். எவ்வளோ விஷயம். ஓகே ஸோ லைட் பொறுத்து லைட்டு வந்து நான் இப்போ ஃபுல்லாக இருட்டா இருக்குது, திடீர்னு லைட்டு போடும்போது லைட்டு நிறைய உள்ள வரும். அப்போ நிறைய எனக்கு வேண்டாம். அப்போ அது கம்மி பண்ணி எடுத்துக்கிறக்க என்ன பண்ணும், என்னோட சர்க்குலர் மசில்ஸ் வந்து அப்படியே ஸ்மால் ஆகும். அப்போ லைட் கம்மியாக தான் போகும். திடீர்னு இப்போ லைட் ஜாஸ்தியாக இருக்கு, இப்போ லைட் ஆஃப் ஆகும்போது லைட் கம்மியாயிருச்சு. இப்போ என் கண் லைட் தேடும், அப்போ வைடன் ஆயிடும். அவ்வளோ கிளியர். ஓகே ஸோ மசில்ஸ் ஃபவுண்ட் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். இப்போ 3 டைப்டா, 3 டைப் படிச்சா இந்த சாப்டரே முடிஞ்சு. பார்த்துருவோமா? ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், இன்னொன்று ஸ்மூத் மசில்ஸ், இன்னொன்று கார்டியாக் மசில்ஸ். பார்த்துருவோமா? ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், இன்னொன்று ஸ்மூத் மசில்ஸ், இன்னொன்று கார்டியாக் மசில்ஸ். இப்போ நல்லா பாருங்க, நான் அது டயக்ராம் வச்சு சொல்லாம சொல்லி கொடுத்துருவேன். ஓகே இது மட்டும் பாருங்க. ஓகே தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்கெலிட்டல் மசிலுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில். அப்ப நல்லா பாருங்க, ஸ்ட்ரைட்டட்னா என்ன, ஸ்கெலிட்டல்னா என்ன, ஸ்மூத்னா என்ன, அன்ஸ்ட்ரைட்டட்னா என்ன, வாலண்டரினா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். அப்படியே கவனிங்க. ரெடியா? நல்லா பாருங்க. இப்போ ஸ்கெலிட்டல் மசில், ஸ்கெலிட்டல் மசில்னாலே என்னோட ஸ்கெலிட்டனை சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில். என்னோட எலும்பு பகுதியை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னது, ஸ்கெலிட்டல் மசில். அப்ப ஸ்கெலிட்டலுக்கு அர்த்தம் புரிஞ்சது. நீ ஸ்ட்ரைட்டட், ஸ்ட்ரையேஷன்ஸ் நல்லா பாருங்கடா. அந்த மசில் நான் வந்து மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தேன்னா இப்படி இருக்கும், இங்க கோடு கோடா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது பேர் தான் ஸ்ட்ரையேஷன்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரையேஷன்ஸ். அப்ப ஸ்ட்ரைட்டட் மசில் என்ன புரிஞ்சிருச்சு, ஸ்கெலிட்டல் என்ன புரிஞ்சிருச்சு. இது ஏன் வாலண்டரின்னு சொல்றாங்க, ஏன்னா நான் நினைச்சாதான் அதை அசைக்க முடியும். கரெக்டா இல்லையா? நான் என் கையை அப்படி நினைச்சதா வாலண்டரி, எனக்கு சும்மா ஆட்டோமேட்டிக்கா போகாது, அப்படி பேச போகாது. கரெக்டா? ஐ வில் ஹேவ் டு திங்க். அப்பதான் என்ன சொல்றாங்க, வாலண்டரி மசில்ஸ். அப்ப கை காலு இது எல்லாமே வாலண்டரி மசில்ஸ், பிகாஸ் ஐ கேன் மூவ் அக்கார்டிங் டு மை வில். as we call it as voluntary. அப்ப skeletal புரிஞ்சிருச்சு, striated புரிஞ்சிருச்சு, voluntary புரிஞ்சிருச்சு. இனி அடுத்து பாருங்க, ஸ்மூத் மசில் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதான் ஸ்மூத் மசில். இது ஏன் சார் ஸ்மூத் மசில் சொல்றாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் நீ பாத்தீல skeletal மசில், அது இங்க இருக்காது, பிளெயினா இருக்கும். அப்ப நீ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஸ்மூத்தா இருக்கும். இதை நீ மைக்ரோஸ்கோப் பாத்தீங்கன்னா கல்லு முள்ளா இருக்கும், பிகாஸ் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு. ஆனா இதை நீ பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். you call it as smooth muscle. fine. அப்ப இந்த ஸ்மூத் மசிலுக்கு இன்னொரு பேரு unstriated. ஏன் ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்ல? unstriated. ஸ்ட்ரையேஷன்ஸ்ங்கிறது ஸ்ட்ரைப்ஸ், இத ஸ்ட்ரையேஷன். அப்ப அது இல்ல. இன்னொரு involuntary. அப்படி என்ன அர்த்தம்? என்னோட ஆர்கன்ஸ் வேற ஐ cannot control அந்த இடத்துல இருக்கு. ஹார்ட்ல வந்து கார்டியக் மசில்ரா, மத்தபடி உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வரது இந்த ஸ்மூத் மசில்ஸ். சரியா? நான் சாப்பிட்ட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு போயிடுச்சு, டைஜஸ்ட் ஆயிரும். பிகாஸ் அங்கே என்ன இருக்கு, ஸ்மூத் மசில்ஸ் இன்வாலன்ட்ரி. இட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல். கிளியர்? அடுத்து பாருங்க கார்டியக் மசில்ஸ். கார்டியக் மசில்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக என் ஹார்ட்ல இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த கார்டியக் மசில்ஸ்ல ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்குடா. ஓகே, ஆனா நல்லா பாருங்க, பிரான்ச்டா இருக்கு. தெரியுதா? பிரான்ச்ட். அதாவது இப்படி ஒரு மசில் இருக்குன்னா அந்த மசில் இருந்து இன்னொரு பிரான்ச் உருவாகுது. கிளியர்? புரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்க, கார்டியக் மசிலோட ஃபீச்சர். கார்டியக் மசில் இங்க மைக்ரோஸ்கோப் பார்த்து இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு? இந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கும். தெரியுதா? இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். ஆனா ஸ்கெலிட்டல் மசில் எப்படி இருக்கும்? நல்லா பாருங்க, இப்படி 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 ஒழுங்கா அட்டாச் இருக்கும், ஒன்னொன்னு அட்டாச் இருக்கும். ஓகே, இங்க பிரான்ச்சிங்கே இல்ல. கிளியர்? இதான் ஸ்கெலிட்டல் மசில். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதை மட்டும் படிச்சா போதும். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்து கிளியரா முடிக்கலாம். நியூக்ளியஸ் பொசிஷன்ல பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க, இந்த சார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா சிம்பிள், வேலை முடிஞ்சது. பார்த்துக்கணுமா? பாருங்க, ஸ்ட்ரையேட்டட் ஏன் பார்த்தோம், ஸ்கெலிட்டல் ஏன் பார்த்தோம், வாலண்டரி ஏன் பார்த்தாச்சு. இப்போ அட்டாச் டு போன்ஸ் ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ், லெக்ஸ், நெக்ஸ். கரெக்ட்? ஆர்ம்ஸ், லெக்ஸ், நெக்ஸ். மல்டி நியூக்ளியஸ் அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். அதாவது ஒரு மசில்ல எவ்வளவு நியூக்ளியஸ் பாத்தீங்களா? அதனால ஏங்கிறது நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. ஓகே, சென்சேஷன்ல சொல்லுவோம், இப்போ தேவையில்லை. ஓகே, அன்பிரான்ச்ட், பிரான்ச் இல்ல, அப்படி ஒன்னொன்னு ஒட்டி ஒட்டி இருக்கே தவிர அங்கிருந்து உருவாகி வரல.
ஓகே அண்ட் வாலண்டரி இப்படி இருக்கும். skeletal muscle. ஓகே அடுத்து ஸ்மூத் பாருங்க நான் ஸ்ட்ரையேட்டட். என்ன ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்ல, இங்க என்ன இருந்துச்சு ஸ்ட்ரையேஷன்ஸ் இருந்துச்சு. இங்க ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்ல, சோ நான் ஸ்ட்ரையேட்டட். ஸ்மூத் ஸ்ட்ரையேஷன் இல்லனால ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத் மசில். இன்வாலண்டரி மசில். இன்வாலண்டரி மசில் என்ன அர்த்தம்? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க பார்க்கலாம் attached to soft part of the body like blood vessel, iris, bronchi, skin. blood vessel எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமாடா? blood vessel கிட்ட சொல்ல முடியுமா blood vessel நீ இப்ப blood கொண்டு போக வைக்க சொல்ல முடியாது, because it is involuntary. அதே மாதிரி தான் iris கண்ணா இருக்கட்டும், blood vessels, bronchi னா lungs பகுதியில் கூடியது அது, and skin இது எல்லாமே தான். அடுத்து சிங்கிள் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இன்வால்வ். அப்படியே அர்த்தம் சிங்கிள் தனித்தனியா இருக்கும். இங்க பாருங்க இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சென்டர்ல ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஸ்பிரிட் மசில். கிளியர்? இது நதிங் பட் ஸ்மூத் மசில். அடுத்து பாருங்க கார்டியாக் மசில். ஹார்ட்ல மட்டும் இருக்கும்டா, எக்ஸ்க்ளூசிவ்லி இன் ஹார்ட், வேற எங்கேயுமே இருக்காது. ஓகே பிரான்ச்டா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரி டயக்ராம் போட பாருங்க. இந்த மாதிரி பிரான்ச்டா இருக்கும் மசில். இந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கும். ஓகே அண்ட் ஆல்சோ இங்கேயுமே சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். எங்க ஸ்ட்ரையேஷன்ஸ் பார்க்கலாம் நீங்க. ஓகே திஸ் இஸ் வாட் யூ கால் as heart muscle. இவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா அழகா படிச்சிடலாம். சரியா? நம்ம தெளிவா ஃபுல்லா முடிச்சாச்சு. ஓகே அப்ப இந்த மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டா நமக்கு வேலை முடிந்து விட்டது. பாத்துருவோமா? the last 2 slides. Are you guys ready? Just give me 2 minutes, we'll complete it. Okay, just 2 minutes. பாருங்க body movements like standing, walking, running and playing involve coordinated action of many muscles. Correct? நிக்கிறேன், ஓடுறேன், சாடுறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த muscle movement. Muscles move past the body by contract, relaxing. I contract, muscle move. I relax, muscle move. So the muscle movement because of contraction and relaxation. Muscles can pull bones but cannot push them back to position. Very important point. நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் புரியவே புரியாது. நிறைய பேருக்கு புரியாது. சொல்றேன் கேளுங்க. இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 மினிட் ஒன்று கேளுங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? மசில் வந்து போனை புல் பண்ண முடியுமே தவிர புஷ் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்படி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ இந்த மசிலை வந்து நான் வந்து இந்த போனை புல் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், பைசப்பை வச்சு கான்ட்ராக்ட் பண்ணி புல் பண்ணிட்டேன். அதே பைசப்பை வச்சு நான் புஷ் பண்ணல. ட்ரைசப் கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் இந்த பர்டிகுலர் ஆர்ம் வந்து புஷ் ஆகி பின்னாடி போகுது. அப்போ பைசப்பு புஷ் தான் பண்ணுது, ட்ரைசப்பு புஷ் தான் பண்ணுது. கிளியர்? பாருங்க சாரி புல் தான் பண்ணுது. புஷ்னா அனுப்புறது, புஷ் பண்ண முடியாது. ஓகே சோ வெரி கிளியர். பாருங்க பைசப் என்ன பண்ணுது, புல் பண்ணுது. ட்ரைசெப்ஸ் என்ன பண்ணுது, புல் பண்ணுது. ஆனா நீங்க இத வந்து புஷ் எடுக்க கூடாது. எலும்ப கொண்டு வர்றது, எலும்ப கொண்டு போறது. அப்ப எலும்பு கொண்டு வர்றது ஒரு புல், எலும்பு கொண்டு போறது ஒரு புல். ஓகே அப்ப இந்த புல் பைசப், இந்த புல் ட்ரைசெப். அவ்வளவுதான் விஷயம். Therefore muscle works in pairs, flexors and extensors. Clear? நல்லா ஞாபகம் மசிலால என்ன பண்ண முடியும், போனை புல் பண்ணதா முடியுமே தவிர புஷ் பண்ண முடியும். அதுதான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பைசப் என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணுது. அதே பைசப் இதை புஷ் பண்ண சொன்னா பண்ண தெரியாது, பண்ண முடியாது. அப்ப யார் பண்ணுவா, ட்ரைசப் வந்து இங்க இருந்து புல் பண்ணும், இதை புல் பண்ணி இப்படி கொண்டு வரும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? புல் பண்ணி எனக்கு கழுத்துல வலிக்குது. ஓகே ஃபைன். So therefore muscle works in flexors and extensors. இப்போ பாத்துறோம்டா பாருங்க. ஃப்ளெக்சர்னா contracts to bend a limb at a joint. flexor பைசப் பாத்தீங்களா, ஃப்ளெக்சர் என்ன பண்ணுது, அப்புறமா கான்ட்ராக்ட் பண்ணி பெண்ட் பண்ணி கொண்டு வருது. எக்ஸ்டென்சர் contracts to straighten the extended limb. அது என்ன பண்ணுது, இந்த பெண்ட் ஆகிற லிம்ப ஸ்ட்ரைட் பண்ணது யாரு, இந்த எக்ஸ்டென்சர். எப்படி அதுவும் புல் பண்ணிதான். ஓகே அப்ப flexor relaxes. பைசப் ட்ரைசெப் சேம் திங் தான். கிளியர்? சோ இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ டெல்லிங் யுவர் எப்படி சொல்றது கன்சர்ன்ஸ் சொல்லுங்க. சரியா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி டீ குடிங்க, காஃபி குடிங்க, இந்த மாதிரி யூஸ்லெஸ் கமெண்ட்ஸை விட ப்ராப்பரா உங்களுக்கு என்ன கன்சர்ன்ஸ் வேணுமோ சொல்லுங்க. பிகாஸ் ஐ நோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு லேர்ன். அப்போ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி we are ready to work here. Okay fine. So okay guys, so make sure you're following us on all the social medias like WhatsApp, Instagram, Facebook and Telegram. வாட்ஸ்அப்ல என்ன கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்கும். எந்த நோட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அது மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணினா
கரெக்டாக டைம் கரெக்டாக லைவ் வரும், கரெக்டாக அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ சென்று வருகிறேன். ஓகே, எனி அதர் டவுட்ஸ் கைஸ்? ஃபைன். இஃப் எனிதிங் மேக் ஷூர் கமெண்டிங். ஓகே, டேக் கேர், பை பாய், வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.